யாரெல்லாம் 35 வயசுக்கு மேல 35 வயசு ஆனவங்க கை தூக்குங்க ப்ளீஸ். நிறைய பேர் இருக்கோம் 35 வயசு மேல. ப்ளீஸ் போட்டு சந்தோஷம். ஏன்னா இந்த நம்ம வயசோட சேர்ந்த கருத்துக்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நீங்க வளருவீங்க, அந்த வயசுக்கு வருவீங்க. அதுதான் இப்போ மனநல மேதை எல்லாருக்குமே தெரியும். கார்ல் யுங், அதாவது ஃப்ராய்டுக்கு அடுத்தபடியா வந்தவர், ஃப்ராய்டோட டிசைபிள் கூட. அவர் இந்த முன்முதிர் பருவத்தை பற்றி, அதில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி ஆராய்ந்து, இது வாழ்வின் மதியம், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒப்பிட்டா இந்த 35 50 வரைக்கும் மதியம் என்று சொல்லலாம். அதாவது அதுதான் உச்சக்கட்டம் வாழ்க்கையில. உண்மை நிலையை அறிந்து கொள்ளும் தருணம் இது. உண்மை நிலை, வாழ்வை பற்றி, நம்மை பற்றி, குடும்பத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, இவையெல்லாம் பற்றி அறிந்து கொள்ளும் தருணம் இது 35 50. ஏன்னா நமக்கு பல தரப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும். வளரினம் பருவத்தை ஞாபகப்படுத்துற கேள்விகள், வளரின பருவத்தில் டீனேஜ்ல இந்த கேள்வியெல்லாம் வரும். அதை நமக்கு இந்த வயசுலையும் ஞாபகப்படுத்துறோம். அதாவது நான் யார், எங்கு போகிறேன் அப்படிங்கிற கேள்வி நமக்கும் வரும் மிட் லைஃப்ல. ஐடென்டிட்டி, அதை பத்தி டீனேஜர்ஸ் தான் ரொம்ப மும்முரமா அதுல தேடுதலோட இருக்கும். நமக்கும் அப்படிதான். நான் யாரு, நான் எங்க போகிறேன், என்னுடைய லட்சியம் என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்குள்ள எழுற ஒரு காலம். புதிய ஒரு சம உறுதி நிலை, ஸ்டெபிலிட்டி, அதாவது 45 50 அந்த உள்ள வயதுல ஏற்படுகிறது. அதாவது செட்டில்டு ஃபீலிங் இன் லைஃப். சரி, இதுதான் நம்ம குடும்பம், இதுதான் நம்மளுடைய வேலை, இந்த பணிகள் இருக்கு, இந்த சமூகத்துல, இந்த சொசைட்டில, இந்த டவுன்ல நம்ம செட்டில் ஆகியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு செட்டில்டு ஃபீலிங், ஸ்டெபிலிட்டி, உறுதி நிலை நமக்கு கிடைக்கிறது மனசுக்கு. இந்த காலகட்டத்தில் ஞானம், விவேகம், பரிவு, பரந்த மனப்பான்மை என்ற நல்ல பண்புகள் வெளிப்படும். இதெல்லாம் நமக்கு மனம் சார்ந்த சைக்கலாஜிக்கல் வளர்ச்சி. அதுல நம்ம சந்தோஷப்படணும். ஞானம், எப்படி ஞானம் வருது? கடவுள் கொடுக்காரு. பிளஸ் நம்மளுடைய அனுபவங்கள், பிறரிடமிருந்து கற்றுக்கொள்றது, இல்லை ஞானம். விவேகமா செயல்படுறது, அதாவது ரொம்ப துடுதுடுப்பா இருந்து டக்குன்னு செய்யாம விவேகமா நிதானமா அதெல்லாம் செயல்படுறதுக்குள்ளது, சிந்திக்கிறதுக்கு. பரிவு, கம்பேஷன், மற்றவங்க மேல நமக்கு ஒரு பரிவு, இரக்கம், அந்த மாதிரி குணங்கள் நமக்கு வளர்ற காலகட்டம். பரந்த மனப்பான்மை, அதாவது ப்ராட் மைண்டட்னஸ், நாட் வெரி நேரோ, இதுதான் அதுதான் இல்லாம பாசிபிலிட்டிஸ் ஆர் மெனி, பல தரப்பட்ட சிந்தனைகள், கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அதோட மதிப்பு மரியாதையுடன் சமூகத்தில் வாழ்வார்கள். இப்ப பை நவ் அந்த 35 50 நமக்குன்னு ஒரு மதிப்பு வேணும், மரியாதையோட. அதாவது நம்ம வெளியில போனோன்னா இன்னாரு, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சமூகத்துல உள்ளவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நமக்கு அது ரொம்ப தேவையா இருக்குது. இந்த மாதிரி உள்ள சப்போர்ட்டிவ் ஃபேக்டர், அதாவது சமூகத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கணும். பொதுவான பண்பு நலன்கள், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளவை, அர்த்தமுள்ளவைகளை விட்டு செல்ல விரும்புவர். அதாவது இந்த மிட் லைஃப்ல உள்ளவங்க அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைங்க, நம்மகிட்ட படிக்கிறவங்க, நம்மளோட வேலை செய்யறவங்க, அவங்கள பத்தி அக்கறை உள்ளவங்களா இருப்போம். என்னென்ன அவங்களுக்கு பயன்படும், எதெல்லாம் சொன்னா நல்லா இருக்கும், இதெல்லாம் நினைச்சு அவங்க செயல்பாட்டில் காமிப்பாங்க. அதே மாதிரி அர்த்தமுள்ளவைகள்,
எது எது செஞ்சா அது ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ சும்மா கோயிலுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது அப்படி இல்லாமல் அதுக்குள்ள அர்த்தம் என்ன, எதனால் செய்கிறோம். அப்போ பிறருக்கு நம்ம போய் பார்க்குறோம். இப்போது சமூக நலன் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கோ சுகம் இல்லாதவங்களை பார்க்குறதோ இல்லை எல்டர்லி பீப்புளுக்கு உதவி செய்கிறதோ, இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்குது வாழ்க்கைக்கு, ஏன் நம்ம இதை செய்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அவங்க விட்டு செல்ல நினைப்பாங்க, அதை பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்புறம் செய்யும் வேலை தொழில் உச்சக்கட்டம் அடைந்து திருப்தி நிலை ஏற்படும். ஏன்னா நம்ம ஒரு தொழிலையோ ஒரு வேலையவோ செய்ய தொடங்கும் போது இளம் வயசாக இருக்கும். அதிலிருந்து கிடைத்த அனுபவங்கள், பல பேருடைய உறவு, அவர்களுக்கு தெரிந்த சில நுணுக்கங்கள், நாமும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இதில் எல்லாம் நமக்கு நல்ல ஒரு உணர்வு கிடைக்கும். அதில் நமக்கு ஒரு திருப்தியும் இருக்குது. அதாவது நம்ம செய்கிற வேலை உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம உச்சக்கட்டத்தில் இருக்கோம். அதே மாதிரி தான் தொழில் வேலை இதில் எல்லாம் உச்சக்கட்டத்தை அடைந்து நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். செய்கிற வேலையில் ஒரு திருப்தி. அது வேலை பேர்டன் சுமை அப்படின்னு இல்லாமல் அதை நம்ம நேசிக்க தொடங்குவோம். நம்மளோட வேலை செய்கிறவங்களோடையும் நம்மளுடைய நல்லவைகளை பகிர்ந்து கொள்வோம். அந்த மாதிரியான காலகட்டம் இது. பணியையும் உறவின் பொறுப்புகளையும் சமநிலையில் வைப்பர். வேலை வேலை வேலைன்ட்டு அதே பார்த்துக்கிட்டு இருந்தா உறவுகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பொதுவாக குடும்பத்தில் உள்ளவங்க, குழந்தைகள், வளரினம் பருவத்தினர், முதுமை அடைந்த பெற்றோர், இன்லாஸ், அப்புறம் நம்மளை சுற்றி உள்ள சொந்தமோ அறிந்தவர்களோ அவங்களுக்கும் நம்ம பொறுப்பாக இருக்கணும். அதாவது அந்த உறவும் ரொம்ப முக்கியம், நம்ம செய்கிற பணியும் முக்கியம். நம்ம வேலை செஞ்சால் தான் நமக்கு குடும்பத்தை நடத்த முடியும். அதனால் அதுவும் முக்கியம், உறவும் முக்கியம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். வேலை வேலைன்னு ஓடுறவங்க சில பேர் தன்னையே கவனிக்க மாட்டாங்க. சாப்பிடாமல் எத்தனை பேர் வேலைக்கு போகிறோம், டீச்சர்ஸு, ஆஃபீஸ்க்கு, எங்கேயுமே அப்படி தான். சில பேர் தொழில் செய்கிறவங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, காலை சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்போ அப்படி சாப்பிடாட்டி அதுக்குள்ள கான்சிக்வன்சஸ் நமக்கு இருக்கும். அதாவது இப்போ சாப்பிடாம வெறும் வயத்தில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்தா அவங்களுக்கு கேட்கறது மனசுக்குள்ளே ஆகாது. அதே மாதிரி தான் ஒரு டீச்சரோ வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்களோட இப்போ பசியோடு இருக்கும்போது நமக்கு எரிச்சலும் கோபமும் வரும், இந்த பொறுமையை இழந்துருவோம். ப்ளஸ் நம்ம உடலுக்கு சக்தி தேவை. அதனால் நம்மளையும் கவனிச்சுக்கிறணும். அதாவது பணி மாத்திரம் கிடையாது, அதே நேரத்தில் உறவு, நம்மோடு உள்ள உறவும் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய உழைப்பு, சொத்து, உடைமைகள் பலன் தருபவைகளாக மாற்றுவர். அது நம்முடைய உழைப்பு, நம்ம என்னெல்லாம் வேலை செய்கிறோம், உழைச்சி, சில பேர் ஓவர் டைம், மற்ற 2 kinds ஆஃப் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி சொத்து, நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அசையக்கூடிய சொத்து, அசையாத சொத்து அப்படிலாம் நமக்கு இருக்கும். உடைமைகள், நமக்குள்ள பொருட்கள். இவையெல்லாம் எப்படி நல்ல பலன் உள்ளதா மாற்றலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதில் ஏதாவது லாபம் கிடைக்கும், யாருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், பலன் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நினச்சி மற்றவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்க அதுக்குள்ளதை ஏற்பாடுகளை செய்வாங்க. அப்புறம் தங்களில் என்ன மாற்றங்கள் தேவை என்பதை உணர்வர். அதாவது தன்னையும் அறியணும். நான் யார், நான் எதை நோக்கி போகிறேன், என்னுடைய லட்சியம் என்ன, அந்த மாதிரி அந்த கேள்வியில் என்ன மாற்றங்கள் தேவை, அதாவது என்னுடைய குணங்களில் என்ன மாற்றம் தேவை. சில வேளைக்கு நம்ம வில் பி an angry person, கோபமாக எப்பவும் இருப்போம், சுடுன்னு இருப்போம், இல்லாட்டி சோம்பேறியாக இருப்போம். எதில் நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் நமக்கும் நல்லது, நம்மளோட வாழ்கிறவங்களுக்கும் நல்லதுன்னு யோசித்து பார்த்து மாற்றங்களை கொண்டு வரணும். அதாவது பொதுவாக நம்ம இதில் சொல்லுவாங்க 40 நாய்க்குணம் அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 40 நாய்க்குணம் ஏன்னு நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த நாய்க்குணத்துல இருந்து நம்ம விடுபடணும். அதாவது குணக்கோளாறுகள், அந்த டென்ஷன்னால இருக்கலாம்,
வேலை பழுனால இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையினால இருக்கலாம். இப்போ இதில் இருந்தெல்லாம் நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ளலாம்? எப்போ நம்ம மற்றவங்கள மாற்ற முடியாது, நான் என்னை மாற்றிக்கொள்ளலாம். அந்த மாதிரி சிந்தனையோட எந்தெந்த நேரத்தில் நான் எப்படி எப்படி இருந்துக்கிறலாம், என்ன குணத்தை மாற்றலான்னு நம்ம அதை பற்றி யோசிக்கிற காலம் இது. ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட்டில்டு ஃபீலிங் வந்த உடனே கோயிலுக்கு போகிறது, குடும்பத்தில் ஜெபிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள், அப்புறம் கடவுள் மேலே நம்பிக்கை, நம்மளால் முடியாததை அவர் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுற காலம். அப்புறம் சமூகத்தை கட்டி எழுப்புதல், அதாவது சமூகத்தில் இணைந்து வாழணும். சில பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா பக்கத்தில் யார் இருக்கா, அடுத்து யார் இருக்கா, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. இல்லை சிட்டிஸில் அப்படி இப்போ எங்கே பார்த்தாலும் அது வந்துருச்சு. அதனால் ஒருத்தர் தெரியாமல் இருப்போம். நெய்பர்ஸ் யார், அடுத்த வீடு எடுத்த வீடு, அங்கே என்ன நடக்குது அதெல்லாம் தெரியாமல் போயிடுது. சமூகத்தை கட்டி எழுப்புறது இந்த வயசில் தான். சமூகத்தில் இணைந்து வாழ்கிறது, செல்வாக்குடன் இருக்கிறது. எப்படி செல்வாக்கு கிடைக்கும்? நான் கதவை சாத்திட்டு நான் உண்டு என் ஃபேமிலி உண்டுன்னா இந்த செல்வாக்கெல்லாம் சமூகத்தில் கிடைக்காது. சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், சமூகத்தில் என்னை தெரியணும். எதுக்காக தெரியணும்? நான் செய்கிறத வச்சு, மற்றவங்களுடைய நலனுக்காக நான் பாடுபடுறத வச்செல்லாம் நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். அதனால் நமக்கு முடிந்ததை சமூகத்திற்கு செய்ய ஆர்வமாக இருக்கக்கூடிய வயது இது, இந்த காலகட்டம். இப்போ வளர்ச்சி அம்சங்கள், மாற்றங்கள். முன்முதிர் பருவத்தில் சில மாற்றங்கள் இருக்கு. பிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் சேஞ்சஸ். பிசிக்கலி சில மாற்றங்கள் இருக்குது. நம்ம நினைப்போம் இது மோசமாக ஆயிடுச்சே அப்படின்னு. இல்லை, அதாவது நம்ம ஆன்மீகத்திலையும் மன ரீதியாகவும் அதிக வளர்ச்சி அடைவோம். உடல் ரீதியாக சில மாற்றங்கள் இருக்குது. இப்போ வெளிப்படையாக தெரிகிற மாற்றம் உடல் சார்ந்தது. 35லேருந்து 50க்குள்ள உடல் சார்ந்த சில மாற்றங்கள். தோல் தோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, தோல் விரிந்து கொடுக்கும் தன்மையை இழந்து விடுகிறது. அதாவது எலாஸ்டிசிட்டி பிகம்ஸ் லெஸ், விரிந்து கொடுக்கும் தன்மையை இழந்துவிடும். அப்புறம் போக 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 தோல் சுருங்கி ஒரு தொய்வுடன் காணப்படும். உடல்ல சில பகுதிகளில் நிறமிகள் மாறி சிறு சிறு புள்ளி அங்கங்க ஏற்படும். சில பேருக்கு கருப்பு கலர்ல பேச்சஸ், அதாவது மறு திட்டு திட்டா சில பேச்சஸ் அப்படியெல்லாம் வர்ற காலகட்டம். ஏன் இதையெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பார்த்துருக்கோம், அப்படிதானே? இத்தனை காலகட்டத்தை பார்த்தாச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் சில பேர் ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க, என்னது அப்படின்னு. நம்ம நிறைய பேருக்கு எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் இதையெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஆனால் ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதை தெரிஞ்சு நமக்கும் உபயோகமாக இருக்கும். நம்மளோட கவுன்சிலிங் வர்றவங்கள நம்ம புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஆற்றுப்படுத்தல் செய்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ இது மாத்திரம் இல்லை, போக போக உள்ள மாற்றங்களை பற்றி நான் இதை சொல்கிறேன். அப்போது இந்த காலகட்டத்தில் கொரட்டை எல்லாம் விடுறதுக்கு வரும் தானே. கொரட்டை தூங்கும்போது எப்படின்னா, நம்ம உள்ள சில அந்த தசைகள்லாம் தொய்வடைந்து அந்த மூச்சு பாதையில் இருக்கிறதுனால அதில் ஒரு சத்தம் எழுப்புறோம். அப்போ இது தோல். முடின்னு பார்த்தா நல்லாவே தெரியும். வயசாக ஆக முடியெல்லாம் உதிர்ந்து கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ திருப்பி நல்லா வளர்றதுக்குள்ள சான்சஸ் லெஸ்ஸு, அநேகமாக நரைத்து போகும். ஆனால் இப்போ யாருக்கு நரைக்கல நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் உதிர்றது உண்மைதான். இப்போ நிறைய பேர் நம்ம எதுக்கு போகிறோம், டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது முடி நடவு இல்லாத இடத்துல அப்படிலாம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. அது சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே. அப்புறம் நகம்னு எடுத்துக்கிட்டா, நகத்தில் ஓரத்தில் வெடிப்பு ஏற்படும். கால் நகத்தில் பொதுவாக அப்படி அங்கே தொடங்கும், கனமாக இருக்கும். திக்கனிங் ஆஃப் த நெயில், சீக்கிரம் இட் வில் பி பிரிட்டில், சுலபமாக உடைந்தும் போகும். அந்த மாதிரி மாற்றம் இருக்கும். பற்கள் எடுத்துக்கிட்டாலும்
அந்த நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாகும். கண் பார்வை மங்கும். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம கண்ணாடி போடுறது நிறைய பேர். பக்கத்தில் உள்ள எழுத்து அதெல்லாம் வந்து தெரியாமல் போயிடும். அதுக்காக நம்ம கண்ணாடி போட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். இப்போ கேட்கும் திறனும் சிறிது சிறிதாக குறைகிறது. நாட் வெரி கீன், ரொம்ப அந்த இது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அது போயிடுது. அப்புறம் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போக போக தான் 35 இல்லை நியரிங் 50 இதில் தூக்கம் வந்து அதாவது விழித்திருக்கும் காலம் அடிக்கடி இருக்கலாம், இடையில ஆழ்ந்த தூக்க நேரம் குறைவாக இருக்கலாம். இதெல்லாம் வரும். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுக்கு ஏற்றபடி நம்ம நிவாரணத்தை தேடிக்கலாம். அப்புறம் மிட் லைஃப்பில் தான் உடல் வந்து பருமன் அடையும். பொதுவாக வி புட் ஆன் மிட் லைஃப்பில். அப்புறம் அதே நேரத்தில் நமக்கு நிறைய வெயிட் போட்டோன்னே சுவாசிக்கிறதுக்கும் கஷ்டம். நல்லா ஃபாஸ்ட்டாக துரிதமாக அதை செய்ய முடியாது, இழைக்கும், அந்த மாதிரியெல்லாம் வரும். சுவாசிப்பதிலையும் குறைபாடுகள் வரும். பொதுவாக யூத்ஃபுல்னஸ், அந்த இளமை தோற்றம், அந்த தெம்பு இதெல்லாம் வந்து மறைய துவங்குகிறது. உடல் நலன் முதுமை சார்ந்த காரணிகள், ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் அண்ட் ஏஜிங். எதனால ஹெல்த் குறையுது, வயசு முதிர்வு நமக்கு ஏற்படுதுங்கிறத பார்க்குறோம். சீர்கேடுகள், பிசிக்கல் டிக்ளைன் ஓரளவு மரபுகள் வழியாக வரலாம். அதாவது நம்ம மூதாதையர்கிட்டருந்து, பெற்றோரிடத்துலேருந்து, அதாவது குடும்பத்திலேருந்து நமக்கு சில சீர்கேடுகள் வரலாம். இப்போ சில பேருக்கு ஆஸ்மா இருக்கும், அது குடும்பத்திலேயே இருக்கதான் இருக்கும், அப்படி வரலாம். கேன்சர் கூட இப்போ சொல்கிறாங்க, குடும்பத்தில் பாட்டி அம்மா அடுத்து இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி. அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சில வேளைக்கு குடும்பத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது, அதாவது மரபுகள் வழியாக நமக்கு கிடைக்கிறது. உடல் நலனில் சரிவு உயிரியல் சார்ந்தது மட்டுமல்ல, உயிரியலையும் சார்ந்தது, அது மட்டுமல்ல. உயிரியல் அப்படின்னு சொல்லும்போது என்ன, உடலில் ஏற்படுற நோய்கள், பலவீனங்கள், சில இது பற்றாக்குறைகள், இதனால நமக்கு வந்து உடல் நலனில் சரிவு ஏற்படுது. அது மாத்திரம் இல்லை, சுற்றுப்புற சூழல்கள், நிகழ்வுகள். சுற்றுப்புற சூழல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ நம்ம வாழ்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நான் சொல்கிறேன். சுற்றுப்புற சூழல்கள், நிகழ்வுகள், மரணம், விவாகரத்து, வேலையின் இறுக்கம், பிடிக்காத தங்குமிடம், ரோல் கான்ஃப்ளிக்ட், உணவு பழக்கம் விரைவில் முதுமையடைய செய்யும், நோய்களை உருவாக்கும். இப்போ நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்கிற இடம் வந்து அமைதியான சுத்தமான ஒரு நல்ல இடமா இருந்தால் நம்மளுடைய வாழ்வும் அதுக்கேத்தாப்புல சந்தோஷமாக வளரும். சப்தம் சந்தடி நிறைந்த நெருக்கடியான அடுக்குமாடி கட்டளத்தில் இருப்பவங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மனசுக்கும் ஒரு இறுக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் அங்கே சத்தம், லைட்டு, எப்போ பார்த்தா ஆட்கள் போக வர அப்படியெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு தொல்லை நிறைந்த இடமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பரந்த இடம், அமைதியான சூழ்நிலை, இது வந்து மனதிற்கு இதமாக இருக்கும். நமக்கு கடவுளோட ஐக்கியமாகிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் ஏற்ற சூழ்நிலையாக இருக்கும். இன்னொன்று வந்து சின்ன வீட்டில் வாழ்கிறவங்க, பொருளாதார நெருக்கடினால, சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்ம வந்து ரொம்ப குறுகிய இடத்துல வாழும்போது அதுலேயும் நமக்கு வந்து சில தொல்லைகள் வருது. எப்படின்னா, ஒரு சண்டை சச்சரவு வந்தா அதே ரூமு அடுத்து, இப்படி போனால் அப்படி, அப்படி போனால் இப்படி, பார்த்த மூஞ்சியே பார்த்துட்டு எரிச்சலை இன்னும் கொஞ்சம் கூட உண்டாக்கிட்டு அப்படிலாம் இருக்கும். அப்போ இடம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து மனசுக்கு
ஏற்றபடி கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். ஸ்பேஸ், சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸும் வேற, இந்த ஸ்பேஸும் கூட ரொம்ப முக்கியமானது. சில நிகழ்வுகள், அபாயகரமான நிகழ்வுகள், இப்போ ஃப்ளட்ஸ் வரலாம், ஃபயர், அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் திங்ஸ் கேன் டேக் பிளேஸ். வீட்டுக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு மரணம், நம்ம நேசிக்கிறவங்க, நம்மளோட இளமையானவங்களாக இருக்கலாம், இல்லாட்டா முதுமையானவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பௌஸு, துணைவர் அப்படி இறக்குற தருணம் வந்தால் நமக்கு ரொம்ப அது மனசுக்கு கஷ்டத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் விவாகரத்து, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விவாகரத்து ரொம்ப கஷ்டமான ஒன்று, மனசுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. விவாகரத்து செய்கிறவங்க மாத்திரம் இல்லை, அவங்கள சார்ந்து இருக்கிற குழந்தைகளையும் அது பாதிப்படைய செய்யும். என்ன மாதிரி சூழ்நிலை, எப்படி வாழ போகிறோம், அந்த மாதிரி மன கஷ்டங்கள்லாம் ஏற்படுத்தும் விவாகரத்து. அதுக்கப்புறம் வேலையின் இறுக்கம், நம்ம செய்கிற வேலை, ப்ரமோஷன், வி வாண்ட் ப்ரமோஷன், ஆனால் அதே நேரத்தில் அது நம்மள்ட்ட இருந்து ரொம்ப டிமாண்ட்ஸ் போடும் இல்லையா, நம்மள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த ப்ரமோஷனுக்கு ஏற்ப. அதனால் அதுலேயும் நம்ம கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் வரும், அதுவும் உண்டு. ப்ளஸ்ஸு பிடிக்காத இடம், சில ஏரியா, நம்ம வீடு இருக்கிற சில ஏரியா, அங்கே நடக்கிற சில காரியங்கள், இதெல்லாம் பிடிக்காமல் இருந்தாலும் மனசுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உணவு பழக்கம், அதாவது பேலன்ஸ்ட் ஃபுட் நமக்கு இருக்கணும். சில வேளைக்கு நம்ம வாட் இஸ், நமக்கு என்ன பிடிக்குதோ ரொம்ப அதை சாப்பிட்றோம். ரொம்ப கொழுப்பு உள்ளது, அந்த மாதிரி சிலது சத்து இல்லாதது, இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றத பொறுத்து நமக்கு நோய்களும் உருவாகும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய முதுமையை துரிதப்படுத்துது. சில பேருக்கு சொல்லுவாங்க இதுதான் வயசு அப்படின்னா, அப்படியா, அது ரொம்ப இல்லை வயசு காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முடியை பார்த்தாவே உடனே அதிகமான வயசை தான் நம்ம கணிப்போம். அது தப்பு கிடையாது, சொல்கிறேன், பொதுவாக அப்படிதான். முன்முதிர் உடல் நல பின்னடைவிற்கு பாலினமும் முக்கியம். பால் இனம், எந்த பாலை சார்ந்தவளாக இருக்கும், ஆனா பெண்ணா, ஏன்னா சில மாற்றங்கள் உடல்ல நமக்கு ஏற்படும், அதை பொறுத்தும் நமக்கு சில கஷ்டங்கள் வரலாம். மாதவிடாய்க்கு பின் காலநிலை சார்ந்த பாலியல், மெனபாஸ் அண்ட் கிளைமேக்டரிக் செக்ஷுவாலிட்டி. பெண்களுக்கு மெனபாஸ்ன்னு ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க, ஆண்களுக்கு அதுக்குன்னு கரெக்டாக வார்த்தை இல்லை, கிளைமேக்டரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலம் கடந்த நிலை, அந்த வயசுக்கு ஏத்தாப்புல அப்படின்னு தான். முன்முதிர் பருவத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்க உறுப்புகளில் மாற்றங்கள் மெல்ல நடைபெறுகிறது. கிராஜுவலி, இட்ஸ் நாட் சடன் சேஞ்சு. அப்போ இனப்பெருக்க உறுப்புல மாற்றங்கள் கிராஜுவலா நடக்குது. இதைத்தான் பொதுவாக காலநிலை சார்ந்தவை என குறிப்பிடுவர். காலநிலை சார்ந்தவை. 40களில் பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன், புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் குறைய துவங்கி நாளடைவில் மாதவிடாய் நிற்கிறது. அப்போ இந்த புரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன், இந்த ஹார்மோன்ஸ் தான் நமக்கு அந்த மாதவிடாயை ஏற்படுத்துறது. இது நாட்கள் போக போக 40க்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வருஷங்களாக இருக்கலாம். அப்போ அதில் இது இந்த ஹார்மோன்ஸ் நின்றுட்டா மாதவிடாய் நின்றும். சில பேருக்கு கிராஜுவலாக நிற்கும், வலி வேதனை இல்லாமல் நிற்கும். சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இரத்தப்போக்கு அப்படிலாம் இருக்கும். அப்போ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதவிடாய் நிற்கிறது. இதன் பிறகு பெண்கள் குழந்தைகளை உருவாக்க முடியாது. இது ஒரு ஃபேக்ட், உண்மை நிலை. மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் குழந்தைகளை பெண்கள் பெற முடியாது. ஏன் பெற முடியாது அப்படின்னா, கருமுட்டை உருவாகாது. இன்னொன்று, உருவானாலும் உயிரோட்டம் உள்ளதாக
இருக்காது. அதனால மாதவிடாய்க்கு அப்புறம் குழந்தை பெற முடியாது. இன்னொன்று, இந்த ஈஸ்ட்ரஜன்கிற அந்த ஹார்மோன் வந்து தோலுக்கு மெருகூட்டக்கூடியதாக இருக்கிறது. இளமை தோற்றத்தை கொடுக்கிறது அந்த ஈஸ்ட்ரஜன் தான். இதனாலதான் வெளிநாட்டில் எஸ்பெஷலி அமெரிக்காவில் வந்து என்ன, இந்த ஈஸ்ட்ரஜனுக்குள்ள மாத்திரைகளை வந்து பெண்கள் எடுக்கிறாங்க, அழகு கொடுக்கும் அப்படின்னு. இன்னொரு இது வந்து ஈஸ்ட்ரஜன் என்ன கொடுக்குதுன்னா மென்டல் பேலன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். மென்டல் பேலன்ஸும் அந்த உடல்ல உள்ள சூட்டை சமநிலைக்கு வைக்கிறதும் உஷ்ணத்தை சமநிலையில் வைக்கிறதும் இந்த ஈஸ்ட்ரஜன் தான். அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து மெதுவா நம்ம உடல்ல இருந்து வித்ட்ரா பண்ணும்போது சில விரும்பத்தகாத விளைவுகளை நம்ம வந்து அனுபவிக்கிறோம். என்னது? வியர்வை கொட்டும், திடீர்னு நிறைய வேர்த்து 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 கொட்டும். உடல் முழுவதும் திடீரென சூடு பரவும். ஹாட் ஃப்ளஷ் அப்படிம்பாங்க. ஹாட் ஃப்ளஷ், ஹாட் ஃப்ளாஷ், இந்த 2 வார்த்தை. அது உடல்ல அப்படியே கீழே இருந்து மேலே அப்படியே ஏறுற மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கும், நீடிக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்கும். தலை சுற்று, இம்பேலன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணதுனால உடல்ல வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். அதில் வந்து தலை சுற்று வரும், தலைவலி, எரிந்து விழும் குணம், இரிட்டபிலிட்டி, அதில் கோவமாக இருப்பாங்க, எதுவும் சொன்னால் படாருன்னு பதில் சொல்றது, அந்த மாதிரி இரிட்டபிலிட்டி இதெல்லாம் இருக்கும். மன அழுத்தம் சில பேர் ரேர் கேசஸ்ல இந்த மெனபாசல் ஸ்டேஜ்ல சில பேர் கொஞ்சம் மென்டலி சிக்கா இருப்பாங்க, சில பேர் வீட்டை விட்டே ஓடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரேர் கேசஸ் இருக்குது. அப்புறம் தூக்க கோளாறுகள் ஏற்படும். தூக்கத்தை பத்தி முதலே சொல்லியிருக்கேன். சரியான தூக்கம் இருக்காது, ஆழ்ந்த தூக்கம் இருக்காது. அதெல்லாம் உடல் எடை அதிகரிக்கும்னு முதலே சொல்லிட்டு. இப்ப ஆண்கள் நடுத்தர வயதில் குழந்தைகளுக்கு தகப்பனாகும் திறனை இழக்க மாட்டார்கள். அவங்களுக்கு வந்து அந்த வீரியம் இன்னும் இருக்கும், 70 வரை கூட இருக்கும். அப்ப அவங்க வந்து குழந்தைகளை உருவாக்கக்கூடிய திறன் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆண்களின் 50களிலும் 60களிலும் டெஸ்டாஸ்டரன் ஹார்மோன் குறையும். பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் குறையிற மாதிரி உங்களுக்கு டெஸ்டாஸ்டரன் குறையும். இப்ப விந்து அணுக்களின் எண்ணிக்கை குறையும். இதுல மாற்றங்கள் உடல்ல சிறிது சிறிதா கிராஜுவலா அப்படி ஏற்படுறது. விந்து அணுக்களின் எண்ணிக்கை குறையும், விரைகளின் அளவு சிறிதாகும், விந்து வெளியேற்றத்தின் வேகம் குறையும், விந்து சேகரிப்பு பை ப்ராஸ்டேட் கிளாண்ட் விரிவடையலாம். சில ஆம்பளைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆபரேஷன் நடந்துச்சு அப்படி இப்படின்னு. அங்க வந்து ரொம்ப சேகரிக்கப்பட்டு அப்படியே அது பெருசாயிருது. அதுதான். புகைப்பிடித்தல், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், அளவுக்கு மிஞ்சிய குடி, உட்கார்ந்தே இருந்து வேலை செய்யும் பாணி ஆகியவை எழுச்சி சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. எழுச்சி முழுமையாக இருப்பதில்லை, அதிக தூண்டுதல் தேவைப்படுகிறது. இதெல்லாம் ஆண்களுக்குள்ள சில மாற்றங்கள். இது எதனால அப்படின்னா அவங்க ஸ்மோக் பண்றது, புகைப்பிடிக்கிறது. சில பேருக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும் அந்த எழுச்சியெல்லாம் வராது, ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம். அப்புறம் ஹை ப்ரெஷர், ஒபேசிட்டி, ரொம்ப பருமன், அளவுக்கு மிஞ்சிய குடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். உட்கார்ந்தே இருந்து வேலை செய்யும் பாணி, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், எப்பவுமே உட்கார்ந்து வேலை செய்யறது, அது ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஏற்படுது. எழுச்சி சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. சில மருந்து மாத்திரைகள் கூட இந்த மாதிரி எழுச்சியை கட்டுப்படுத்தும். அதுக்கேத்தாப்புல மருந்து ஏதாவது எடுத்துட்டா சரியாயிரும். அதாவது ரீசெண்டா உள்ள ட்ரீட்மெண்ட் ஃபார் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து என்னது, சமீப காலத்துல
வயகரான்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருவோம், அப்படிதானே? வயகராங்கிற மாத்திரை, லெவிட்ரா, சியாலிசிஸ், இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் இருக்குது. அதை வச்சு சரி பண்ணிடலாம். ஏன்னா அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால இந்த குறை தீர்க்கப்பட்டுள்ளன. இப்ப பெண்களை போலவே இந்த காலகட்டத்தில் எரிச்சல், கோபம், தலைவலி, தூக்க கோளாறுகள் இதெல்லாம் அவங்களும் அனுபவிக்கிறாங்க. 46 55 ஆன காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் பாலியல் ஆர்வம், விருப்பம், அதை சார்ந்த நடவடிக்கைகள் குறைவதை உணர்கிறார்கள். வயசாக ஆக யங் ஸ்டேஜில் இருந்த மாதிரி அந்த செக்ஸில் ரொம்ப ஆர்வமும் ஒரு துடிதுடிப்பு அதெல்லாம் குறையிறத 2 இனத்தவருமே பார்க்குறாங்க. ஒருவர், ஆனால் அதுக்கு மேலே ஒருவர் மீது உள்ள பாசம், அன்பு, கரிசனை, புரிதல் ஆழமாகவும் நிறைவுள்ளதாகவும் இருக்கும். ஸோ அந்த பிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸை தாண்டி மற்ற ஃபேக்டர்ஸ், ரொம்ப பாசம், அன்பு, கரிசனை, அவங்கள கவனிச்சுக்கிறது, அதெல்லாம் ஆழமானதா நிறைவுள்ள அன்பாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ், உடல் ரீதியா நடக்கிற மாற்றங்களை பார்த்தோம். இப்ப அறிவு சார்ந்த வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஏதாவது கேள்வி இருக்கா? டவுட் ஏதாவது இருந்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளலாம். யா, இன்டராக்ஷன் வில் பி நைஸ். உங்களுக்கு தெரிஞ்சது, இல்ல சொன்னது சரியா புரியல, இப்படி வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், நான் யார், எனக்கு என்ன வேண்டும், எதை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா, இந்த அவங்க சொல்றது இவங்க சொல்றது அதெல்லாம் நம்மளை பாதிக்க கூடாது. யூ ஷுட் நாட் லெட் யுவர் செல்ஃப் பி அஃபெக்டட் பை வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் வாட் அதர்ஸ் டெல் யூ. எனக்கு என்ன தோணுது, நான் செய்யறது சரியா, என்னால் முடியுமா? இப்போ சில பேர் தள்ளாத வயசுல இப்படி போகும்போது சொல்லுவாங்க, வீட்டில் போய் விழுந்து கால் கையை உடச்சிக்கிறாம ஸ்லோ டவுன் சொல்லலாம். சொல்றேன், அவர் எதை பத்தி சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நமக்கே தெரியணும், என்னால என்ன முடியும், எனக்கு என்ன வேணும்னு. ஓகே, ஓகே. காமன் சேயிங் இன் வில்லேஜஸோ டவுனோ நம்ம ஃபேமிலிலையோ இருக்கலாம். ஆனா என்னுடைய ஐ மஸ்ட் நோ மை கெப்பாசிட்டிஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். என்னால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி இருந்தா அதுக்குள்ள கான்சிக்வன்ஸ் என்னவா இருக்கும், அப்படி யோசித்து பார்த்து நானே செய்யணும். சொல்லுங்க ஃபாதர். சரி, இந்த கிளாஸ்ல நம்மளை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம படிக்கிற இந்த பாடம் பூரா டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் பூரா முதல்ல என்னைய பத்தி நான் அறிக்கொள்றதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வர்றவங்கள்ட்ட என்ன இருக்கு, அது we are not analyzing anybody, any other character. I am sorry to tell you father. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஞானம், அறிவு, பரந்த மனசு, விவேகம் இதெல்லாம் வளர்ற வயசுனா அதுல கான்சென்ட்ரேஷன் அதோட நிக்காது. இப்ப 50 வயசோட அதெல்லாம் நின்று போச்சுன்னு, இதெல்லாமே ப்ராசஸ், வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் சாகுற வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருப்பேன். இல்ல டிக்ளைன்னா டிக்ளைன் இருக்கும், அவ்வளவுதான். அதனால என்னைய பத்தி நான் புரிந்து கொள்றேன். அப்ப என்னிடத்துல வர்றவங்க என்னைய பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா மற்றவங்களை நான் புரிந்து கொண்டு கவுன்சிலிங் கொடுக்க முடியும், ஆற்றுப்படுத்தலுக்காக. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? சொல்லுங்க. சரி சரி. அவங்க என்ன சொல்றாங்க, 100 வயசுல கூட லே லடாக் பகுதியில் குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு. பொம்பளைங்களா ஆம்பளைங்க? பொம்பளைகளுக்கும் அப்படி இருக்கா? அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் ஐ நோ தேர் வில் பி இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அதை பற்றி தெரியாதுன்னா எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். அவர் சொல்றாரு 100 வயசுலையும் குழந்தைகளை பெண்கள் பெறுறாங்கன்னு. அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். ஆனா எதுக்குமே எந்த ரூலுக்குமே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. இந்த 100 வயசை பத்தி எனக்கு ரொம்ப நான் கேள்விப்பட்டது கிடையாது, நம்ம இப்ப ஏத்துக்கிறோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 50 வயசுல குழந்தை பெற்றவங்க இருக்காங்க. பிகாஸ் மெனபாஸ் வில் பி லேட்
புரியுதா? எல்லாருக்குமே 50 வயசுல 45லேருந்து அப்படி முடிக்கும்னு சொல்ல முடியாது. 55 வயசு அதுக்கு மேலே கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டரோட அம்மா தம்பியை பெத்தப்ப 50 வயசு இப்பெல்லாம் இருக்கும். எதுக்குமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். எதுவுமே டக்குன்னு அதோட முடியுதுன்னு இல்லை. ஒரு முன்ன பின்ன எல்லாம் இருக்கும். வேற சரியா? ஓகே. இப்போ அடுத்தது அறிவு சார்ந்த வளர்ச்சி. இவ்வளோ நேரம் நம்ம ஃபிசிக்கல் வளர்ச்சி மாற்றங்கள் அதை பற்றி பார்த்தோம். இப்போ அறிவு சார்ந்த வளர்ச்சி, காக்னட்டிவ் டெவலப்மெண்ட். வாழ்நாள் வரலாறு, லைஃப் ஸ்பேன். அறிஞர்கள் லைஃப் ஸ்பேனை பற்றி படிக்கிறாங்க. இந்த வாழ்நாள் வரலாறை பற்றி படித்த அறிஞர்கள் ஜான்ஸ் கான்ட்ரட் இவங்க 2 பேரும் புத்தி கூர்மையை நிர்ணயிக்க தேர்வு நடத்தினாங்க. புத்தி கூர்மை எப்போ அதிகமாக இருக்குது, எப்போ குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்காண்டி தேர்வுகள் நடத்தினாங்க. அவங்க ஆயிரக்கணக்கான பேர், அதாவது மிக்ஸ்டு குரூப்பு, டீனேஜில் இருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் உள்ள டீனேஜ் குரூப்பு பல இடங்களில் அந்த தேர்வை நடத்தினாங்க. அதனுடைய ரிசல்ட்டு என்ன அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, 20 வயதில் உள்ளவர்கள் நடுத்தர வயது மக்களை விட அதிக மதிப்பெண் பெற்றிருந்ததை கண்டனர். சரிங்களா? 20 வயசுல உள்ளவங்க, அந்த இளம் பருவத்தில் உள்ளவங்க தான் நிறைய, they were more intelligent than இந்த நடுத்தர வயசுல உள்ளவங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வயதிற்கு நம்ம பொதுவாக சொல்லுவாங்கல்ல, சின்ன பிள்ளைங்க டீனேஜில் they struggle a lot, அதாவது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் மூளை வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் தான் முழுமை அடையுது. டீனேஜில் அப்படியே போய் அதனால தான் உலகம் எங்கும் பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம். அந்த காலகட்டத்தில் அவங்க படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதுனால தான். அது உங்களுடைய அந்த டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வயதிற்கு வந்தவர்களின் உச்சக்கட்ட நுண்ணறிவு வளர்ச்சி 25லேருந்து 35 வயசு வரைக்கும் சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ். சில ஆய்வாளர்கள் புத்தி கூர்மையை 2 விதமாக பிரிக்கிறார்கள். என்னது? கிறிஸ்டலைஸ்ட், அதாவது சேகரிக்கப்பட்ட அறிவுத்திறன். நம்ம எப்படி சேகரிக்கிறோம் அறிவை? படிப்பு, கல்வி, அப்படிதானா? ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், மற்றபடி என்னென்னதோ டெக்னிக்கல் இதெல்லாம் படிக்கிறதுக்கு போகிறோம். அப்போ சமூகம், கலாச்சாரம் இதில் இருந்தெல்லாம் நம்ம வாழ்கிற இடம், அந்த சமூகத்தில் கலாச்சாரத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிது. மொழி, ஒரு லாங்குவேஜ் மேக்ஸ் யூ ரியலி வெரி ரிச். எந்த லாங்குவேஜ்னாலும் அது படிக்கிறது, அதில் உள்ள நுணுக்கங்கள், இந்த மொழியில் உள்ள நுட்பங்கள் அது. அப்புறம் தர்க்க அறிவு, ரீசனிங் கெப்பாசிட்டி, புத்தியோட ரீசனிங் கெப்பாசிட்டி. பொது அறிவு, இந்த காமன் இன்ஃபர்மேஷன், காமன் சென்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல. அப்புறம் தத்துவங்கள், சில பிரின்சிபிள்ஸ். எந்திரம், கருவிகளை பயன்படுத்தும் அறிவு. சில பேருக்கு அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். சில பேருக்கு சயின்டிஃபிக்கா. தர்க்க அறிவு, ரீசனிங், பொது அறிவு, தத்துவங்கள், எந்திரம், கருவிகளை பயன்படுத்தும் அறிவு, அனுபவங்கள், உள்வாங்கி சேகரிக்கப்பட்ட அறிவுத்திறன். எவ்வளோ இதுல இருந்து நம்ம எல்லாம் உள்வாங்கி சேகரித்து நம்மள்கிட்ட இருக்குது. அதாவது பேப்பர் வாசிக்கிறது தானே, நியூஸ் பேப்பரோ மேகசின், அதில் இருந்து லிஸ்னிங் டு டாக்ஸ், லிஸ்னிங் டு ரேடியோ, அறிவுரைகள், அப்புறம் இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸு, புக்ஸ் வாசிக்கிறது, ப்ளஸ் டிவி, மற்ற கேஜெட்ஸில் இருந்து நம்ம கிடைக்கிற எல்லா அறிவும் நம்மள்கிட்ட சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. அதுதான் கிறிஸ்டலைஸ்ட், அதாவது சேகரிக்கப்பட்ட அறிவுத்திறன் அப்படின்னு ஒன்று. அடுத்தது ஃப்ளூயிட் அறிவுத்திறன் என்பது நரம்பு இயங்கியலோடு, அதாவது நியூரோபிசியாலஜியோடு சரியான நேரத்தில் சரியாக இயங்குவது. நரம்பு இயங்கியலோடு சரியான நேரத்தில் சரியாக இயங்குவது. புத்தி என்று வைத்துக் கொள்ளலாம்.
போட்டிருக்காரு. நமக்கு புரியறதுக்காண்டி நான் சொல்றேன், சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது எப்படி வரும்? டக்குன்னு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சமயோஜித புத்தினால டக்குன்னு அந்த நேரத்துல நமக்கு உருவாகி நம்ம எதையாவது கரெக்டா செய்யறோம். அதுதான் அந்த ஃப்ளூயிட் அறிவுத்திறன். அடிப்படை பண்புக்கூறுகளான தர்க்க அறிவு, அதாவது இந்த ஃப்ளூயிட் அறிவுத்திறன் அப்படிங்கிறது அடிப்படை பண்புக்கூறுகளான தர்க்க அறிவு. தர்க்கம், ரீசனிங், இப்படி சொன்னா அப்படி சொல்லணும், அப்படி சொன்னா இப்படி சொல்லணும், இதனாலதான் இப்படி அப்படியெல்லாம் நம்ம ரீசனிங் முறையில ஆர்கியூ பண்ணுவோம். அப்ப அது ரொம்ப முக்கியம். தர்க்க அறிவு, காரண காரிய முறையில் விளக்கும் அறிவுத்திறன், லாஜிக். இப்படின்னா அது, அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தா அப்படி, அந்த மாதிரி லாஜிக், காரண காரிய முறையில் விளக்கும் அறிவுத்திறன். உருவமற்ற எண்ணங்கள், abstract ideas like truth, honesty. இப்போ சின்ன பிள்ளைட்டு போய் ஆனஸ்டின்னு சொன்னா அதுங்களுக்கு என்ன தெரியும்? abstract அப்படின்னா என்னது? கண்ணு கொண்டு பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனா நமக்கு தெரியும் உண்மை, நேர்மை அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது. அந்த மாதிரி உள்ள உருவமற்ற எண்ணங்கள், abstract ideas like truth, honesty. கிரகிக்கும் வேகம், perceptual speed. டக்குன்னு இந்த சமயோஜிதம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல டக்குன்னு கிரகிச்சு நம்ம இதை செய்யறோம். அந்த மாதிரி perceptual speed, தீர்வு காணுதல் என்பது சேர்ந்த அறிவுத்திறன். இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த ஃப்ளூயிட் அறிவுத்திறன். இதெல்லாம் சேர்ந்து, அதாவது எவ்வளவு தூரம் நம்ம ஃபாஸ்டா அதை உள்வாங்குறோம், மனசுக்குள்ள கிரகிக்கிற திறன், அதுக்கு தீர்வு காண்கிறது. இதெல்லாம் இது ரெண்டாவது வகையான அறிவுத்திறன், இன்டெலிஜென்ஸ். இது கொஞ்சம் நேரம் ஆகும் புரியறதுக்கு, அப்படிதானா? ஆனா இது எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்மளா சேகரிச்சு வச்சிருக்க அறிவுத்திறன் இருக்கு. எங்கேயோ எப்பவோ இருந்தது, நமக்கு பயன்படும். அதே மாதிரிதான் மற்றதும். நமக்கு அந்த ரீசனபிளா இருக்கிறது, லாஜிக்கலா பேசுறது, அது இது இருக்குது. அப்ப அது எப்ப டக்குன்னு நம்ம பயன்படுத்த வேண்டிய நேரத்துல நம்ம பயன்படுத்திக்கிறோம். வாழ்வு சூழ்நிலைக்கேற்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது, முடிவு எடுப்பது, திறமையுடன் செயல்புரிவது எல்லாம் இளம் வயது, நடுத்தர வயதுகளில் திடமாக, உறுதியாக செயல்பட முடியும். இதெல்லாம் இளமை காலத்திலையும் நடுத்தர வயதிலையும் நம்ம நல்லாவே செய்ய முடியும். என்ன எல்லாம் செய்ய முடியும்? சூழ்நிலைக்கு ஏற்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். நம்மளா இல்ல, மற்றவங்களுடைய உதவியோடையும் நம்ம தீர்வு காண முடியும். முடிவு எடுக்கிறது, சில டிசிஷன்ஸ் தட் வி மேக், முடிவு எடுக்கிறது, திறமையுடன் செயல்படுவது எல்லாம் இளம் வயது, நடுத்தர வயதுகளில் திடமாக, உறுதியாக செயல்பட முடியும். we are too sure of what we are doing. நம்ம செய்யறதுல ஒரு உறுதியோட நமக்கு தெரியுது நம்ம செய்யறது நல்லதுதான், அந்த மாதிரி நினைச்சு செயல்பட முடியும். படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, சுயமாக அலாதியாக செயல்படுவது நடுத்தர வயதில் குறையத் தொடங்கும். அதாவது ஒரிஜினாலிட்டி, அதாவது இப்ப எழுத்து, ஆர்டிஸ்டா இருக்கிறது, அது இதெல்லாம் குறைய தொடங்கும்னு வாசிச்சேன். ஆனா சில பேர் 60க்கு மேல புக் எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. 60 வயசுக்கு மேல புக்ஸ் எல்லாம் எழுதி அவங்க பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்கு. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். கரெக்டா இதோட முடியும், அதனால நமக்கு ஒரிஜினாலிட்டி இல்லை, நம்மளா செயல்படுறதுக்கு முடியாது, கிரியேட்டிவிட்டி, இதை செய்யறது அதை செய்யறது இதெல்லாம். சில பேருக்கு கையெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்தாக்க உளியை எடுத்து சிலையை செதுக்குறவங்களும் இருக்காங்க. என்னென்ன விதமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதெல்லாம் உண்டு. அதனால படைப்பாற்றல் இதோட அப்படி அதாவது குறைய தொடங்குது அப்படின்னு தான் சொல்றோம். ஏதாவது இப்ப கேட்கணுமா? இது படிக்கிறதுக்காக 2ஆ பிரிச்சு காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லாமே சேர்ந்துதான் நம்மள செயல்படும். வேற ஏதாவது? இது ரெண்டும் நமக்கு இருக்கு. இப்ப சில பேருக்கு இது இருக்குது, கிறிஸ்டலைஸ்ட் இருக்கு, சில பேருக்கு ஃப்ளூயிடுன்னு கிடையாது. ரெண்டுமே நமக்கு இருக்கு.
அது படிப்புக்காக நம்ம வந்து பிரித்து காட்டியிருக்கு. வெரி குட். நல்லா அருமையாக போயிட்டு அப்படிதானே? உண்மையிலேயே இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே அப்படிதானே? நல்ல அருமையான அனுபவத்தோடு நிதானமாக நல்லா போயிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டிஃபிகேஷன். நான் சொல்லும்போது விந்து சேகரிப்பு பைன்னு சொன்னேன். தமிழில் அது சரியில்லை, எனக்கு வேற ஒரு வார்த்தை தெரியல. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறணுன்னா அது ப்ராஸ்டேட் கிளாண்டு, அவ்வளோதான். ப்ராஸ்டேட் கிளாண்டு, அந்த கிளாண்டு வந்து சுரப்பி. அது வந்து வயசாக சில பேருக்கு கொஞ்சம் விரிஞ்சு பெருசாயிருது. அது போய் இந்த சிறுநீர் பை இருக்குல்ல, அது போய் அமுக்கும்போது கஷ்டம் ஏற்படுது, சிறுநீர் வெளியேறதுக்கு. அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. விந்து சேகரிப்பு பை அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அந்த தமிழாக்கம் தப்பு, எனக்கு தெரியல. உங்களுக்கு அது தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்படி மாற்றிக்கிறலாம் நோட்ஸில். இல்லாட்டி புரிஞ்சா போதும். ஓகே, எனக்கு ஒரு சார் வந்து சொன்னார். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம போகிறது ஆளுமை சார்ந்த வளர்ச்சி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். முன்முதிர் காலத்தில் நல்ல திடமான மனநிலையை அடைந்து விட்டதாகவும் இனி புதிய பெரிய மாற்றங்கள் வர காலம் கடந்து விட்டது என்று நினைப்பது தவறு. எப்போவுமே நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம், சாகிற வரைக்கும் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எதுலேயுமே ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, நான் இனி என்னத்தை நான் படித்தேன், இனி என்ன எனக்கு தெரிய போகுது, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அதாவது ஒரு இப்போ எனக்கு எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, என்னுடைய பர்சனாலிட்டி இஸ் ஓகே, அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. புதுசாக என்ன மாற்றங்கள் வரப்போகுது, பெருசாக நான் என்ன செய்ய போகிறேன், அந்த மாதிரி நினச்சி அதில் செட்டில் ஆகிறது தவறு. மனநல எழுத்தாளர்கள் நடுவயது காலகட்டம் அசாதாரணமான எக்ஸ்ட்ராடினரி வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொடுக்க வல்லது என குறிப்பிடுகிறார்கள். இப்போ நம்ம வி மஸ்ட் பி வெரி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கணும் நம்ம இதை நினச்சி. அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமான வளர்ச்சியும் மாற்றத்தையும் கொடுக்க வல்ல ஒரு காலகட்டம். இது ஒரு பருவம் போல சிரமமான காலகட்டமாக இருப்பினும் குணநலம், நடத்தை, வாழ்க்கை முறை ஆகியவற்றால் சமூகத்திற்கு ஒரு நல்ல மாதிரிகையாக, ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க, ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், எவ்வளவோ அனுபவம் இருக்குது. குடும்பஸ்தராக இருக்கோம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கோம், ஒரு ஆஃபீஸில் பெரியவங்களாக இருக்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் பருவம் போல் சிரமமான காலகட்டம். பிகாஸ் இதில் உள்ள சில கான்ஃப்ளிக்ஸை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உள்ளது கஷ்டமாக இருந்தாலும் இந்த குணநலங்கள், நடத்தை, நம்ம எப்படி நடந்துக்கிறணும், நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம், அந்த மாதிரி உள்ள அதுவும் வாழ்க்கை முறை, நான் எந்த விதமான முறையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். இதனால சமூகத்துக்கே நம்ம ஒரு நல்ல ஒரு மாதிரியாக ஆகிறதுக்கு அரிய வாய்ப்பு. ரோல் மாடல், நம்மளை பார்த்து எல்லாரும் பெருமைப்படணும், மதிப்பும் மரியாதையோட நடத்தணும், நம்ம கௌரவமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரும். தனது தனித்தன்மையை உணர்ந்து அனுபவித்து வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். என்ன நடக்கலாம் அப்படின்னா, தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தனித்தன்மை இருக்கு, தனிப்பட்ட அழகும் இருக்குது. வெளி தோற்றத்திலையும் சரி, மனசுலையும் சரி, நம்மளுடைய நடத்தை, இதில் எல்லாருமே நமக்கு வந்து தனித்தன்மை இருக்குது, இண்டிவிஜுவாலிட்டி. அதை உணரணும், நம்ம அதை உணர்ந்து அனுபவிக்கணும், என்னை ஏற்றுக்கொள்ளணும், சந்தோஷப்படணும். நான் எப்படி இருக்கணும் அப்படியே நான் வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம்தான் நம்ம வந்து வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும். நிறைய தடவை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்துச்சுன்னா there will be conflict. நான் இப்படி தான், என்னுடைய காலகட்டத்தில் என் தலை இப்படி தான் இருக்கும் அப்படி நான் ஏற்றுக்கொள்ளதுனால எனக்கு அதை பற்றி ஒரு கவலை இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நான் டீச் பண்ணுற காலத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் டை போடுங்க சிஸ்டர், பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாக இருப்பீங்க அப்படிமா.
இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஸோ நீங்கள் டை போடாதீங்க சிஸ்டர், இப்போ தான் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க சிஸ்டர், இப்போ எல்லாம் நரைச்சி போச்சு, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படி. அதை பற்றி கவலை இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்தும் இப்போ கறி ஆக்கலாம், ஆனால் ஆக்கலை. ஏன்னா நான் வந்து என்னைய அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நான் எப்படி வளர்றனோ எப்படி இருக்கணும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு தலை நரைச்சிருக்கிறதுனால இஃப் யூ கேனாட் லவ் மீ இட்ஸ் ஓகே, தட் இஸ் ஆல் இஸ் யுவர் லவ்ஸ் வேல்யூ. அதனால என்னை நேசிக்க முடியாட்டி எனக்கு ஒன்றுமே போறல அப்படி. அந்த மாதிரி நமக்கு ஒரு, நான் என்னைய வந்து ரோல் மாடலாக சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி நமக்கு வந்து மன உறுதி இருக்கணும். நீ யார், உன்னுடைய குணங்கள் என்ன, உன்னுடைய கெப்பாசிட்டிஸ் என்ன. 1000 பேர் 1000 சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு. அதை நம்ம ஏற்று வாழும்போது தான் இந்த மனத்துணிவெல்லாம் வரும். எதையும் எதிர்த்து நின்று நம்ம போராடுறதுக்கோ, அதாவது நல்லதுக்கு நம்ம தனியாக நிற்க முடியும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க அதனால நான் செய்கிறேன், நோ, யூ பி யூ. நான் யாருங்கிற கேள்விதான் கடைசி வரைக்கும் நமக்கு வருது. அதனால நீங்களா இருக்கணும். அப்படி நம்ம வாழும்போதுதான் அதை தனித்தன்மையை உணர்ந்து அனுபவித்து, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி, யூ ஆர் வேல்யூபிள். அதை நம்ம உணர்ந்து அனுபவிச்சா நம்மளால ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ முடியும். எரிக்சன் இவர் வந்து மனித வளர்ச்சி பருவங்களை சமூகத்தோடு இணைத்தே பார்க்கிறார். எரிக்சன் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்பேன், அந்த ஹோல் வாழ்க்கையை வந்து 8ஆ பிரிக்கிறாரு. இதுதான் நமக்கு இந்த பாட்டுல எல்லாம் வருது, என்னமோ ஒரு ராமையானுமோ 8 பிரித்துக்கொள் அப்படின்னு. See, all these people, they read everything. சரிங்களா? அவங்களும் எரிக்சன்லாம் வாசிச்சிருக்காங்க, சும்மா ஒண்ணு பாட்டுல வர்றதில்ல. இது அக்யூமுலேட்டட் நாலேஜ். சரிங்களா? அப்ப அவர் வந்து 8ஆ பிரிக்கிறாரு. அப்ப 30லிருந்து 60 அதை பத்தி தான் நமக்கு உள்ளது இப்போ. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, மன வளர்ச்சி, மனித மன வளர்ச்சியே வந்து சமூகத்தோடவே எப்பவும் தொடர்பு கொண்டது. சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து ஸ்கூல் கோயிங் எல்லாமே சமூகத்தோட இணைத்து தான் பார்க்கிறாரு. ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் சில எதிர்பார்ப்புகளும் சவால்களும் இருக்கும். ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்தில், இப்ப டீனேஜ் எடுத்துக்கிட்டா பயங்கரமான கஷ்டமான சவால்கள் அவங்களுக்கு, டீனேஜர்ஸ். அதே மாதிரி நமக்கும் அப்படிதான் சில எதிர்பார்ப்புகளும் சவால்களும் இருக்கும். எதிர்பார்ப்பு, இப்ப இஃப் யூ ஆர் 35-40 year old லேடி ஆர் மேன், நம்ம பிஹேவியருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இது என்ன சின்ன பிள்ளையாட்டம் அப்படி சொல்லிடுவாங்க, அப்படிதானே? நம்ம வயசுக்கு ஏத்தாப்புல நம்ம அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்தாப்புல நம்ம வாழணும். சவால்களும் இருக்கும், அவைகளை சமாளித்து ஓரளவுக்கு சமநிலையில் வாழ்வது வளர்ச்சிக்கு அடையாளம். 100% நமக்கு வந்து we cannot come up to anybody's expectation. எந்த எதிர்பார்ப்புமே ஒரு 100 இது வரைக்கும் நமக்கு முடியாது. we are only growing, it's a process. ஓரளவுக்கு நம்ம வந்து வர்ற சவால்களை ஏற்று சமாளிச்சு மன நிறைவோட அமைதியோட இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் வளர்ச்சிக்கு அடையாளம் அப்படிங்கிறார். முன்முதிர் பருவத்தினர் முக்கியமாக எதிர்கொள்ளும் சவால் படைப்பாக்கம் வர்சஸ் முடங்கி கிடப்பது, ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன். அதாவது நம்ம எதிர்கொள்ற சவால் வந்து படைப்பாக்கம், கிரியேட்டிவிட்டி, ஜெனரேட்டிவிட்டி அண்ட் ஸ்டாக்னேஷன். அதாவது இதை எடுத்துக்கிட்டா பாசிட்டிவ் படைப்பாக்கம் அப்படிங்கிறது. பாசிட்டிவா என்னன்னா குடும்பத்தை வளர செய்யறது, குடும்பத்தை வளர செய்வது, குடும்பத்தை வளர செய்வது, அன்புறவை வளர்ப்பது. குடும்பத்தையும் வளர செய்யணும், அன்புறவு குடும்பத்திலையும் சமூகத்திலையும் வளர்க்கணும். எப்படி? அதாவது குடும்பத்துல உள்ளவங்க பொதுவா பிள்ளைகள் அவங்க வளரணும், நல்ல ஒழுக்கத்திலையும் பண்புலையும் அறிவுலையும் ஆற்றல்லையும் பலரோட பழகிற விதத்திலையும் அவங்க முன்னேறணும்னு நினைப்பாங்க. குழந்தைகளை மையமா வச்சு அதை பார்ப்பாங்க. அப்ப குடும்பத்தை வளர செய்வது, அன்புறவை வளர்ப்பது, எந்த இடத்துலையும் அந்த அன்பை வளர செய்யறது.
பணியிடங்களில் உற்பத்தியை விருத்தி செய்வது, வளர செய்வது. நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் உற்பத்தியா இருக்கலாம், அதை எப்படி வளர செய்கிறது. ஏன்னா நம்ம வந்து we are dynamic, ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கும். அப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரலான்னு பார்த்து அதை செய்யணும். உற்பத்தியை விருத்தி செய்வது, வளர செய்வது. இல்லாட்டி சும்மா போயிட்டு அந்த அதே செஞ்ச வேலையை செஞ்சுட்டு அப்படி வர்றதுல ஒரு அர்த்தமே இருக்காது. எங்க இருந்தாலும் எப்பவுமே ஒரு வளர்ச்சி தேவை. எதையும் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது எதையும் ப்ரொடியூஸ் பண்றதுனாலும் அது வித்தியாசமான சிந்தனைகள், அதை வச்சு செய்யறது. அதே நேரத்தில் உற்பத்தியை விருத்தி செய்யறது. அண்ட் நம்மளுடைய முன்னேற்றம், இண்டிவிஜுவல் வந்து எப்படி முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறது. இளைய தலைமுறையினரை வளர செய்ய வழி நடத்துவது. இளைய தலைமுறையினர் நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்கள எப்படி வளர்றதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கலாம்னு பார்க்கணும். நம்மளுடைய எக்ஸாம்பிள் முதல்ல எப்படி அவங்க வாழணும், எப்படி நடக்கணும். சும்மா அறிவுரையா கொடுத்தா எதுவும் நடக்காது, பிரசங்கம் வச்சாலாம் நடக்காது. ஏன்னா டீனேஜர்ஸ். நம்மளுடைய அன்பு, அரவணைப்பு, பாசம் நம்ம ரோல் மாடலா இருக்கிறது. அதை பார்த்து தான் அவங்க கத்துக்கிடுவாங்க. அவங்க நல்லா வளர்றதுக்கு நம்ம வழி நடத்த முடியும். இளைஞர்களுக்கு பாரம்பரியம், சடங்கு, சம்பிரதாய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது. நம்மளுடைய குறிக்கோள் என்ன? இந்த காலகட்டத்தில் நம்மளால முடிஞ்சதை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. சமூகம்னா ஸ்டார்டிங் வித் ஹோம், வீட்டில இருந்து அது தொடங்குது. நம்மளால எதெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதான். அப்ப இளைஞர்களுக்கு பாரம்பரியம், சடங்கு, சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது. இதுல என்ன நமக்கு தெரியுது? அதாவது இப்போ எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு, எங்க காலத்துல நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பெரியவங்க வந்தா நம்ம உட்காந்து எழுதிட்டு இருக்கோம், ஏதாவதுன்னா பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிற்போம். இப்ப அப்படி நடக்குதா? அதெல்லாம் கான் கேஸ். எதுக்கு நான் எந்திரிக்கணும்? அதாவது பெரியவங்களை மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும். நம்ம கூட இருக்க பாட்டி, தாத்தா இவங்கள்ட்ட எல்லாம் நல்ல மதிப்பு மரியாதையோட நடக்கணும். இதெல்லாம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துருவங்கள அப்போ வந்து சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்திருக்கவங்கள வாங்கன்னு கேட்கணும், நீ அங்கேயே இருக்க வேண்டாம், வந்து வாங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்லணும்? மாமாவா சித்தப்பாவா என்ன சொல்லணும்னு சொல்லி தருவாங்க. மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதாவது வெல்கமிங். நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்தியன்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டபிள். அது தமிழ்நாட்டில் வந்து நம்ம விருந்தோம்பலுக்கு பேர் போனவங்க. அதுக்கேத்தாப்புல நம்ம அதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு திருவிழா, ஒரு பிறந்த நாள், இல்லை வேற எதுக்கு யாரையும் போய் பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், இல்லை அந்த நாளுக்கு கோயில் குளத்துக்கு போகணும். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் இப்போ கேக் வாங்கணும், வெட்டணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், இதோட முடிஞ்சு போயிடுது. தப்புன்னு நான் சொல்ல வரல. அதாவது சில பாரம்பரியத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப அர்த்தம் உள்ளது. இட்ஸ் குட். இது வந்து எது நம்ம சமூகத்தோட பிறரோட இணைக்கக்கூடியதா இருக்குது. அதனால இதையெல்லாம் வந்து நம்ம இளைய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்கணும். தன் சமூகம் வளர வேண்டும், மாற வேண்டும் என பாடுபடுவது. ஒவ்வொருத்தரும், நம்ம ஆணோ பெண்ணோ, மிட் லைஃப்ல வந்து நம்ம சமூகம் வளரணும், நம்ம ஊர்ல உள்ளவங்க மேம்படணும், படிக்க முடியாதவங்களை படிக்க வைக்கிறோம், வேலை இல்லாதவங்களுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுக்குறோம், அவங்களோட ஒரு ஈடுபாடை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்றோம். அந்த மாறணும், நம்ம நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம நாடு முன்னேறணும். நம்ம பேப்பர் வாசிக்கிறோம், அது இது நமக்கு அதெல்லாம் தெரியுது, அப்படிதானே? தெரியுது, தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. சில பேர் அதை பத்தி எழுதுறாங்க, சில பேர் சில போராட்டங்கள்ல சேர்றாங்க. அந்த மாதிரி இதுல எல்லாம் நம்மளும் ஈடுபடணும். இந்த மாதிரி நல்ல செயல்பாடுகள்ல ஈடுபட்டு சமூகத்திற்கும் நாட்டுக்கும் உழைப்பர். இந்த காலகட்டத்தில் தேக்க நிலை ஆப்போசிட். இது வந்து நெகட்டிவ். தன்னில் முடங்கி கிடப்பது படைப்பாக்கத்திற்கு எதிராக உள்ளது. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், தனித்தன்மை உள்ள மனிதர்கள். நம்ம சில பேர் வந்து ரொம்ப ஆக்கமா எல்லா வேலைகளையும் செய்வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டோட
மற்றவங்களுக்கு செய்வாங்க. சில பேர் தான் உண்டு தான் வேலை உண்டு, அதில் ஒரு முடக்கம், தேக்கம். பலம் குறைந்தவராகவும் வெறுமையானவராகவும் உணர்வர். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனதே பெருசு, நான் ஆஃபீஸ் போகிறதே பெருசு அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ்லேயும் யார் கூடயும் ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப குறைவாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எனக்கு முடிஞ்சது இதுதான் அப்படி அந்த மாதிரி நினச்சி, அதாவது தன்னில் முடக்கம், தன்னையை பற்றியே தான் நினைப்பு எப்போவுமே, பிறரை பற்றி நினைப்பில்ல. குடும்பத்திலையும் அப்படிதான், பிள்ளைங்க மனைவி கணவன் அப்படி நினைக்காம தன்னையை பற்றி. சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்பவும் சிக்கு. ஏன் எப்பவும் சிக்கா இருக்கணும்? சிக்கு சிக்குன்னு சொல்லிட்டு நோயாளின்னு சொல்லி மற்றவங்கள பயன்படுத்திக்கிறது, அப்படி இருந்தா அது என்ன வாழ்க்கை? சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, என்னால் முடியாது அந்த மாதிரி இருந்தா நம்மளுடைய வாழ்வு எப்படி அர்த்தமுள்ளதாகும்? தன்னை பற்றி அளவுக்கு அதிகமான கரிசனை, கவலை. எனக்கு இந்த நோய் இருக்கு, அந்த நோய் இருக்கு, இன்னைக்கு இந்த டாக்டர்கிட்ட, நாளைக்கு அந்த டாக்டர்கிட்ட, எனக்கு இதை வச்சதா அதை வச்சதா, இந்த வைத்தியத்தை போய் இந்த எண்ணெய் அந்த எண்ணெய், இந்த மாதிரி தன்னை பற்றியே தான். பிள்ளைகளுக்கும் எரிச்சலாக வரும், இது என்ன அம்மா, இது என்ன அப்பா, அவங்கள கவனிச்சுக்கிறாங்க, நம்மளை யார் கவனிக்கிறா, அவங்களுக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும். அப்போ ஒரு அன்பு பாசம் உருவாகாது. தன்னை பற்றிய கவலை, தன்னை பற்றிய சிந்தனை, கவனிப்பு, வாழ்வில் தனிமை, வெறுமை, குறைகள் எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தன்னையை பற்றி நினைக்கிறாங்க. தன்னையை தான் கவனிச்சுக்கிடுவாங்க, கரெக்டாக சாப்பிடணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும். அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே தனிமை, தே ஆர் லோன்லி. மனைவி இருந்தும் கணவன் இருந்தும் தே ஆர் லோன்லி, பிள்ளைங்க இருந்தாலும் லோன்லி, அவங்க பாட்டுக்கு தனித்தீவா வாழ்றது. அப்போ வெறுமை, இப்படிப்பட்ட வாழ்வுல ஒரு நிறைவு இருக்காது, வெறுமை தான் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்புறம் குறைகள், எப்போ பார்த்தா குறை தான், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, மற்றவங்கள பற்றியும் குறை சொல்லியே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எதை நம்ம சூஸ் பண்ணுறோம், எதில் நம்ம இருக்கோங்கிறத நம்ம கண்டு உணரணும். அதாவது கிரியேட்டிவிட்டி, ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன், படைப்பாக்கம் வர்சஸ் முடங்கி கிடப்பது. நான் எதில் இருக்கேன், எப்படி இருக்கலாம், மாற்றிக்கிறலாம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். இதுலையாவது இப்படி அப்படி இருந்தால் அதில் எப்படி மாற்றிக்கிறலாம் அப்படின்னு. இப்போ ராபர்ட் பெக் அப்படின்னு சொல்கிறவர் நடுத்தர வயது வெற்றிகரமாக அமையன்னா நம்ம என்ன செய்யணும் சார்? ராபர்ட் பெக் அப்படிங்கிறவர் நடுத்தர வயசு வெற்றிகரமாக அமைய புது கருத்துக்கள், புது செயல்பாடுகளை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வது. நம்ம திறந்த மனதோடு இருக்கமா? புது கருத்துக்கள், புதுவிதமான மாற்றங்கள், இதுக்கெல்லாம் திறந்த மனசோட இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிறணும். நிறைய கருத்துக்கள் இருக்கு, அப்படிதானே? புது கருத்துக்கள் வருது, புது செயல்பாடுகள், இந்த திறந்த மனசோட நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம ஒரு இதுக்கு பழக்கப்பட்டு அதே நிலையில போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி வந்த நம்ம பிள்ளைங்க, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் வேற, அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற. அப்ப அவங்களுக்கும் மாற்றம் தேவை. அதாவது புது மாதிரியான செயல்பாடுகள் அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் உள்ள ஒரு அமைப்பையே எடுத்துக்கிருவோமே. இங்கே கட்டில் போட்டிருக்கு, 10 வருஷம் 15 வருஷமா அதே நிலையில இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி போட்டால் நல்லா இருக்கும், மனசுக்கும் நல்லது. மாற்றங்கள் ஆல்வேஸ் வில் கிவ் யூ ஃப்ரெஷ்னஸ். மாற்றம் எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும். மாற்றங்களுக்கு வழிவிட்டு தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்வது திருப்தியாக இருக்கும். மாற்றத்துக்கு வழி விடணும். சில பேர் சில நியூ கருத்துக்கள், நியூ விதமாக செயல்படுறது, அதுக்கு முட்டுக்கட்டையா இருப்பாங்க. பாரிஸ்லேயோ வேற எங்க சமூகத்திலேயோ ஏதாவது கூடுறோம், இந்த மாதிரி செய்யலாம், நாங்கள் அந்த காலத்திலேருந்து இப்படியே தான் செய்கிறோம், எதுக்கு இப்போ மாற்றணும் அப்படிம்பாங்க. ஏன் மாற்றக்கூடாது, மாற்றுறதுனால என்ன ஆயிரும், அந்த மாதிரி கேள்விகளை கேட்டு ரீசனபிளாக நல்லதுக்கு இருந்துச்சுன்னா அந்த யங்ஸ்டர்ஸும் பிறரும் அந்த புது மாதிரியான எண்ணங்களை கொண்டு வரவங்களும் அவங்களும் ஈடுபடுவாங்க.
எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைத்து செய்யறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வளைந்து கொடுக்கும் தன்மை நமக்கு இருக்கணும். இதுதான் அப்படின்னு ரூல் வச்சுக்கிட்டு வீட்டில் எந்த இதுலையுமே அப்படியே இருந்தா ஒடிஞ்சு போகும். வளையக்கூடிய தன்மை இருந்தா இந்த பக்கம் அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும். சேஞ்சஸ் இந்த ரூமு, இப்போ ஒரு கிச்சன்ல அதே மாதிரி யுட்டென்சில்ஸ் அதே வச்சிருக்கும் போது இவ்வளோ போர் அடிக்கும் இல்லையா? பைசாவை உண்டாக்கிக்கிட்டு தான், மாற்றத்துக்கு பைசா இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒன்றும் இல்லாமல் நம்ம இல்லையே. பிளான் பண்ணி எப்படி இடிச்சிட்டு கட்ட சொல்லலை. இந்த வெசலை எப்படி வைக்கலாம், அங்கேருந்து இங்கே வைக்கலாம். ரெனோவேஷன் கூட மாற்றம், அவ்வளோதான். இன்னோவேஷன் புதுசா. இப்போ இந்த பூவை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு செடியை கொண்டாந்து வைப்போம், என்னென்னவோ வாசிக்கிறோம் அப்படிதானே. இது பிளாஸ்டிக் இது, அதுக்கு பதிலாக ஒரு சின்ன செடியை உண்டாக்குவோமே. அப்படி அந்த மாதிரி எதுலையுமே ஒரு தோட்டம். நமக்கு தான் தெரியும் நம்ம வீட்டு சூழ்நிலையும் எதை நமக்கு மாற்ற முடியும். அந்த மாதிரி அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ற நிலையில இருக்கிறோமா இந்த வயசுல? பிறரும் வாழ்றதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். இல்லாட்டி எப்படி இந்த கிழவி எப்ப சாகும், அடுத்து நம்ம எதை செய்யலாம் அப்படின்னு நான் அடிக்கடி நினைப்பேன். பட் ஐ லவ் இங்கிலாந்து அண்ட் ஐ லவ் குயின் எலிசபெத். ஆனால் அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ காலம் வாழ்ந்துட்டாங்க குயின் எலிசபெத். அப்போ சார்ல்ஸ் எப்போ அவன் அரசனாவான் அப்படி நான் யோசிப்பேன். இளவரசனாவே தான் இருக்காரு, அவரு காலமே தாண்டிருச்சு. நான் எப்பவும் நினைப்பேன் அது இயற்கைய நியதி, கடவுளுடைய சித்தம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சில சாதாரண சூழ்நிலையில நினைப்பாங்க, ஐயோ இது எப்போ போகும், இந்த இடத்துல இப்படி புது மாதிரியான ஒரு இதை கொண்டு வரலாம் அப்படிலாம் நமக்கு தோணும். முட்டுக்கட்டையா நம்ம எல்லாமே இருந்தா சரி, அவ்வளவுதான். சரி, இனி அடுத்தவர் என்ன சொல்றாரு, ஹாவி ஹர்ஸ்ட் அப்படிங்கிற அவருடைய தியரி, கோட்பாடு என்னன்னா, அவர் என்ன சுட்டி காட்டுறாருன்னா, வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தன்னுள் ஏற்படும் மாற்றத்திலிருந்தும் சமூகத்தின் அழுத்தங்களிலிருந்தும் வருகிறது அப்படிங்கிறாரு. அதாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னா வெளியில இருந்து மாத்திரம் இல்ல, நம்மள இருந்து உள்ள இருந்து ஆழ் மனசுல இருந்து மாற்றங்கள் ஏற்படணும். அதுக்குதான் நம்மள தெரியணும், நான் யாரு, எனக்கு என்ன வேணும், என்னுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிற அந்த மாதிரி உள்ள அந்த ஆழ் மனசுல இருந்து வர மாற்றத்துல இருந்தும் சமூகத்தின் அழுத்தங்களில் இருந்து வருகிறது. அதாவது பிரஷர் கிவன் பை த சொசைட்டி. சார் உங்களால முடியும் சார், நீங்க நில்லுங்க சார் எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிருவோம். ஊர்ல இருந்து நம்ம என்ன நினைப்போம், ஐயோ வேண்டாப்பா அப்படின்னு. இல்ல சார் நாங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம், நீங்க நில்லுங்கன்னு சொல்லும் போது அந்த பிரஷர் ஆஃப் த சொசைட்டி, சமூகத்தினுடைய அழுத்தத்தினால நம்ம சரின்னு ஏத்துக்கிறோம். தட் இஸ் குட். உங்களால முடியும்னு நினைச்சுதான் அவங்க உங்களை ப்ரப்போஸ் பண்றாங்க, அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். அந்த அழுத்தம் மாத்திரம் இல்ல, நமக்கு ஆழ் மனசுலையும் தோணணும், என்னால முடியுமா முடியாதா, இல்லாட்டி நான் இதை ஏத்துக்கிட்டு நான் சும்மா ஒரு பேருக்காண்டி இருப்பனா, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துதான் செய்யணும். ஒரு நபரின் மதிப்பீடுகள் வாழ்வு தரம், தகுதி, வேட்கை, சாதனை ஆகியவை அவருக்கு செயல்பாடு அழுத்தத்தை கொடுக்கிறது. அதாவது நம்ம உள்ள இருந்து எது செயல்பாடுக்கு அழுத்தத்தை கொடுக்குதுன்னா, நம்மளுடைய மதிப்பீடுகள். வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் மதிப்பீடோட வச்சிருக்கோம். வாழ்வு தரம், இந்த ஸ்டாண்டர்ட், நான் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன், இந்த தரத்துல இருக்கிறேன். எனக்கு தகுதி, அந்த வேட்கைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஆஸ்பிரேஷன், செய்யணும்னு அப்படியே ஒரு தூண்டுதல் உள்ள இருந்து, என்னால முடியும் அந்த மாதிரி உள்ள அது வேட்கை. சாதனை, நான் செஞ்ச சில சாதனைகள் என்ன, அதையே செஞ்சுட்டேன், ஏன் எனக்கு இதை செய்ய முடியாது, அதை செஞ்சோம்ல அது மாதிரி தானே இதுவும், இதை செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு உள்ள இருந்து வர தன்னம்பிக்கை, ஒரு துணிவு, ஆற்றல், இதெல்லாம் தான் நமக்கு அழுத்தத்தை கொடுக்குது. எதுக்கு? மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், சொசைட்டியோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு நபரால் ஒரு சமூகத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு நபரால் ஒரு சமூகத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நமக்கு தெரியும் நிறைய பேரை
ஹிஸ்டரியில் சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா ஒரு ஆள் அவங்க நாட்டுக்கு உலகத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நம்மளுடைய தேசபிதா மகாத்மா காந்தி எடுத்துக்கிறோங்க. அப்புறம் யாரு, நெல்சன் மண்டேலா, ஏப்ரஹாம் லிங்கன், நிறைய அப்படி அப்படி நமக்கு தெரியும். ஒரு ஆள் உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம வீடுகளில் நீங்கள் பாருங்க, சாதாரண சூழ்நிலை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு தாய் இல்லை ஒரு தகப்பன், அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் தான் நமக்கு அவங்களுடைய அருமை தெரியும். இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜீவன் இந்த வீட்டில இருந்து போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது வீடு, அப்படி இருக்கு, அப்படிதானே? இப்போ ஒரு ஆள், அந்த ஒரு உயிர் எவ்வளவு நல்லதை செய்ய முடியும். அவங்களுடைய பிரசன்ஸ், வேலை செய்யாட்டா கூட அம்மா அப்படின்னு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து சொல்றாங்க அந்த மாதிரி, அவங்க வேலை எதுவும் செய்ய வேணாம், ஆனா எப்படி, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை செய்ய முடியும். அதே போல் சமூகமும் அவரை தாக்கத்திற்கு உள்ளாக்குறது. முதல்ல நான் சொன்னேன், சமூகமும் அவருக்கு சில பொறுப்புகளை திணிக்குது, எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்புகளை ஏற்று அவர் வந்து அவளால வாழ முடியும். அதுக்கு அடுத்தது வந்து முன்முதிர் பருவத்திற்கு ஹாவி ஹஸ்ட் கொடுக்கும் அறிவுரைகள். சைக்காலஜிஸ்ட் அவர் என்ன அறிவுரை கொடுக்கிறாருன்னா, ஒரு 7 பாயிண்ட்ஸை சொல்றாரு ஷார்ட்டா. இந்த 7ஐயும் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லா நிம்மதியா வாழலாம். பொதுமக்களின் உடைமை, கடமை, சமூக பொறுப்பு இவைகளை ஏற்று, அதாவது பொதுமக்களுடைய உரிமைக்காக நம்ம போராடணும். அவங்களுடைய உரிமை என்ன, கடமை, அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, சமூக பொறுப்பு, அதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம். சமூக பொறுப்பு இவைகளை ஏற்று நடத்தல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த காலகட்டத்தில் முன்முதிர் பருவத்தில் நம்ம வந்து பொதுமக்களுக்காக வாழ கத்துக்கிறோம். அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டணும். அவங்க செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், சமூக பொறுப்பு, சமூகத்துக்கு நம்ம பொறுப்பா இருக்கிறது, இவைகளை ஏற்று நடத்தல். 2, வாழ்வின் பொருளாதார தரத்தை ஏற்படுத்தி தரத்தை தக்க வைத்தல். இது நம்ம ஃபேமிலியில முதல்ல, அதாவது பொருளாதார தரம், எக்கனாமிக் ஸ்டாண்டர்டு, நம்ம உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு, எப்படி பிளான் பண்றோம், எப்படி சேமிப்பு வைக்கிறோம், எப்படி பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கோம், நம்மளுடைய ஃபியூச்சருக்கு என்னத்தை சேர்த்து வச்சிருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணணும் குடும்பத்துல. வாழ்வின் பொருளாதார தரத்தை ஏற்படுத்தி தரத்தை தக்க வைத்தல். சில வேளைக்கு நம்ம ஒவ்வொன்று பெரிய பணக்காரலாம் இருப்பாங்க, டக்குன்னு அப்படி கீழே வந்துடும், அது ரொம்ப கஷ்டம். அந்த நம்ம எந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கோம் அதை வந்து எவ்வளவு தூரம் ஓரளவுக்கு தக்க வைக்கணும், அதான் கஷ்டம். பொதுவா நம்ம பேர் வாங்கினா கூட நல்ல அந்த சோ நல்லவங்க, இப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னு, அதுக்கப்புறம் தண்ணியில முடங்கிட்டாங்கன்னா வேற மாதிரி போயிடும். நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்தோம்னா அதை வந்து தக்க வைக்கணும். வயது வந்தவர்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை எடுத்தல், எக்ஸசைஸு, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸு, இதெல்லாம் வந்து வயது வந்தவர்களுக்குன்னு இருக்கு, வயதானவர்களுக்கு இல்லை. நமக்கு என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து உருவாக்கி வைக்க போறோம். வெதர் வி ஆர் கோயிங் டு த ஜிம், வெதர் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ சைக்கிள் ஃபார் எக்ஸசைஸ், இல்லாட்டி நம்ம வந்து என்ன சொல்றது, நடக்க போறது, 2 பேரும் சேர்ந்து நடக்கிறது, சில சின்ன சின்ன எக்ஸசைசஸ், அது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிறணும். வயது வந்தவர்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை எடுத்தல். 10 பருவ பிள்ளைகளை பொறுப்பான சந்தோஷமானவர்களாக வளர உதவுதல். பொறுப்பா அவங்கள ஆக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காரியங்களை நம்ம வந்து செய்யணும். அவங்க சந்தோஷமா இருந்தா நல்லா படிப்பாங்க, நிறைய காரியங்களை அவங்கள வச்சு நம்ம செய்ய முடியும். கணவன் மனைவி ஒருவரை மதித்து அன்புறவில் வளர்த்தல். இப்போ 2 பேருமே ஒருத்தரை மதிக்கணும், மதிப்புல தான் இந்த அன்புறவு வளரும். இப்போ ஒருத்தரை மதிக்காம எப்பவுமே குறை சொல்லிட்டு இருந்தாக்க பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு சைடு எடுக்கும், அம்மா பக்கம் இல்லாட்டி அப்பா பக்கம். இப்போ நம்ம மதிக்கத்தக்க விதமா நம்மளும் இருக்கணும், நம்மளால முடிஞ்சதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்.
அதுதான் சொல்றாரு. முன்முதிர் வயதில் ஏற்படும் உடல் சார்ந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வது. நமக்கு நல்லா தெரியும், முன்முதிர் வயசுல உடல் சார்ந்த நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வது. சில வீடுகள்ல ரைவல்ரி வரும். ரைவல்ரின்னா என்னது? எதிரியா போட்டி பொறாம வரும். இப்ப டீனேஜ் பிள்ளைங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், அந்த மாதிரி ஜுவல் வேணும், அப்படி இப்படிலாம் இருக்கும். சில பேர் கேட்பாங்க, ஏன் நீ மாத்திரம்தான், அம்மாவை கேட்குங்க சில பிள்ளைங்க, நீங்க மாத்திரம்தான் போடணுமா இந்த செயின் அந்த செயின், எனக்கு எப்ப வாங்குற அப்படி. ரைவல்ரி. பையங்களும் அப்படிதான். ஏன் அவர் மாத்திரம் போட்டு போறாரு, எனக்கு ஏன் இல்லை? அதாவது பையங்க அப்பாவை ஒரு எனிமியா கருதுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க தாயை எனிமியா கருது. அது ஒரு சின்ன காலகட்டத்துக்கு அப்படி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா they want to show the mother to the world as a very good person. நல்ல ஸ்டைலா ஒரு நீட்டா இருக்கிற ஆளாட்டம். அது மாதிரி. 7வது வயதாகிய பெற்றோருக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொள்ளுதல். ஏன்னா நம்ம குடும்பத்துல வயதான பெற்றோர் இருக்காங்க. இப்போ எத்தனை குடும்பத்துல இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது. வயோதிக இல்லங்கள் வர இருக்குது நிறைய. அதனால நம்மகிட்ட இருக்க பெற்றோரை அவங்களுக்கு ஏற்ற வழிகளை நம்ம நடந்துக்கிறணும். இது இவ்வளவுதான் ஃபார் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், பகிர்ந்து கொள்ளணும்னா பகிர்ந்து கொள்ளுங்க, இல்லை கேட்கணும்னா கேளுங்க. கஷ்டம்தான். அதாவது நம்ம செயல்முறைப்படுத்துவது கஷ்டம். தியரியில நமக்கு தெரியும், ஆனா அதுக்கு செயலாக்கம் கொடுக்கறது கடினம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நம்ம we must be aware. அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சின்ன சின்ன செயல்கள் மூலம் அப்பப்ப நம்ம சில மாற்றங்களை கொண்டு வர்றது, நம்மளையே மாற்றிக்கொள்றது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்குள்ள வழிமுறைகளை பார்க்கறதுக்கு கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் கஷ்டம். ஆனா அது இட் இஸ் ஃபுல்ஃபில்லிங். நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து டாக்டர் அரசு, தேங்க்யூ வெரி மச். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்தாதான் இப்படி வரும். என்னைய போல கிளவிகளுக்கு இது செய்ய முடியாது. நீங்க செஞ்சதுக்கு தேங்க்ஸ். எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம். தேங்க்யூ. நம்ம பார்க்க போறது ஃபேமிலி லைஃப். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாமே தெரிஞ்சது தான், ஞாபகம் தான் படுத்துறோம், அவ்வளவுதான். இப்ப முன்முதிர் பருவ காலகட்டத்தில் குடும்ப வாழ்வில் திடீர் திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா திடீர்னு சில திருப்பங்கள் ஏற்படும். பிள்ளைகள்னால, கணவன் மனைவியினால, மரணத்தினால, டிரான்ஸ்ஃபர்னால திருப்பங்கள் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனா ரொம்ப முக்கியமானது என்னது? பேசிக்கா இருக்கக்கூடியது என்னது? பாசமும் பரிவும் உள்ள அன்பு வளர்கிறது. என்ன மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த பாசம் பரிவு அப்படிங்கிற அந்த அன்பு ஆழமா இருக்கு, இது வளர்கிறது. இளம் வயதில் முக்கியமாக கருதப்பட்ட உடல் கவர்ச்சி, ஈர்ப்பு, காமம் நிறைந்த காதல், பேஷன், இவைகள் நடுத்தர வயதில் பாதுகாப்பு உணர்வு, அக்கறை, கவனிப்பு, பரஸ்பர உணர்வு சார்ந்த ஆர்வமாக மாறுகின்றன. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அதாவது இளம் வயசுல உடல் கவர்ச்சி ரொம்ப முக்கியமானது. ஒரு ஈர்ப்பு, அட்ராக்ஷன், காமம் நிறைந்த காதல், பேஷனேட் லவ், இதெல்லாம் நடுத்தர வயசுல. இதெல்லாம் தாண்டி தான் எல்லாரும் வந்திருக்கோம், அப்படிதானா? தாண்டி வந்திருக்கோம்னா இதெல்லாம் அனுபவிச்சு அது அந்த காலகட்டம் முடிஞ்சு அடுத்த காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்ப உள்ள காலகட்டத்தில் என்னது? பாதுகாப்பு உணர்வு. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அக்கறை, ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை. வந்துட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, என்ன செஞ்சாங்க, எப்படி, அதெல்லாம் கவனிக்கிறது. கவனிப்பு. அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு, அது இது, சாப்பாடு கரெக்டா எடுத்து வைக்கிறது, போற வர்றதுக்குள்ள சில ஃபெசிலிட்டிஸு, அதெல்லாம் பார்க்கறது. பரஸ்பர உணர்வு சார்ந்த ஆர்வமாக மாறுகின்றன. இது
வாழ்க்கையிலையும் சரி, செக்ஷுவல் லைஃப்லையும் சரி, இந்த மாதிரி கவனிப்பு, அக்கறை, பரஸ்பர உணர்வு சார்ந்த ஆர்வங்களாக மாறுகிறது. ஒருத்தரை கவனிச்சுக்கிறது, ரொம்ப அன்பு காட்டுறது, அந்த மாதிரி மாறுது. ஹஜஸ்டர்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, பெற்றோர் பிள்ளைகளின் வளர்ச்சியில் மாற்றம் ஏற்படுத்துகின்றனர். பெற்றோர் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க, மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. பெற்றோர் இன்ஃப்ளூயன்ஸ் த சில்ட்ரன் டு சேஞ்ச். பெற்றோர் பிள்ளைகள் வளர்ச்சியில சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. இவங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். பிள்ளைகளும் பெற்றோர் வளர்ச்சியில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். மியூச்சுவல். பெற்றோர் எப்படி பிள்ளைகளுடைய வளர்ச்சியில அக்கறையோட எல்லாம் நடந்துக்கிறாங்க, தாக்கம் ஏற்படுதோ, அதே மாதிரி பிள்ளைகளும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது வளர்ந்த நிலையில் பெற்றோருக்கும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம தான் born to ரூல், நம்ம தான் ரூல் போடணும், நான் சொல்றபடி தான் நடக்கணும். கிடையாது. அதுக்கு தான் திறந்த மனசோடு இருக்கணும்னு. அப்போ இதுல பிள்ளைகள்கிட்ட இருந்தும் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, ஒரு பையனோட கிளாஸ்மேட்டு, அவளுக்கு கேன்சர், அதனால ட்ரீட்மெண்ட் கொடுத்த அப்புறம் தலை மொட்டையா இருக்குது. அவ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இவனும் வீட்டில் அடம் பிடிச்சி, நான் தலையில மொட்டை போடணும். பெற்றோருக்கு தெரியாது ஏன் அப்படி பண்றான்னு. ஆனா கண்டிப்பா எனக்கு அவள் செய்யணும்னு கேட்டு இவனும் தலை மொட்டை அடிச்சு அங்க போய் 2 பேரும் கை கோர்த்துட்டு போறாங்க. எதுக்கு? அந்த பொண்ணுக்கு ஆறுதலா, அவளை போலவே நானும் இருக்கேன், மற்றவங்க அவளை கேலி செய்யக்கூடாது. இந்த மாதிரி உணர்வுகள் எப்படி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வருது? அது மாதிரி இன்னொரு வாட்ஸ்அப்ல இந்த ஹோல் கிளாஸ் மொட்டை அடிச்சுட்டு போச்சுன்னு கேட்பேன். தெரியல எனக்கு. அப்படி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சு, ஹோல் கிளாஸே மொட்டை போட்டு கிளாஸ்க்கு போயிருக்காங்க. எதுக்கு இந்த உணர்வு? எதுக்கு இந்த கரிசனை? எதற்கு இந்த அன்புறவு? மற்றவங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த நோயினால தாக்கம் வந்துருச்சு, அவளோட நம்மளும் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு உணர்வு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? குடும்ப பின்னணியில இருந்தா வருது. குடும்பத்துல இதையெல்லாம் அனுபவிச்சாங்கன்னா பிறரை பத்தி கரிசனையும் பிறருக்குள்ள அன்புறவும் கண்டிப்பா ஏற்படும். நடுவயது பெற்றோர் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கும் போராட்டங்களை தீர்த்து வைப்பது போல் அவர்கள் மனதில் உள்ள முரண்பாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது வளரினம் பருவம் வளர்ந்த பிறகு நிறைய காரியங்களுக்கு பிரச்சனைகள்ல அப்ப நிறைய போராட்டங்களை பெற்றோர் தீர்த்து வைப்பாங்க. அதே நேரத்துல அவங்க மனசுல இருக்க முரண்பாடுகள் அதையும் சரி செய்து கொள்ளணும். நம்ம வெளியில அவங்களுக்கு சொல்ற அறிவுரை மாத்திரம் இல்ல, நம்ம சொல்றது உண்மையா, நான் அதை கடைபிடிக்கிறேனான்னு பார்க்கணும். இப்போ நிறைய காரியங்கள்ல முரண்பாடுகள் வரும். இப்போ லவ் மேரேஜ், எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, இதை தான் செய்வேன், இல்லை படிப்பு விஷயங்கள்ல, வேலை, நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தா முரண்பாடுகள் வரும். அதை தீர்த்து வைக்கிறோம். கான்ஃப்ளிக்ட், இந்த போராட்டங்களை தீர்த்து வைக்கிறது போல அவங்க பெற்றோர் அவங்க மனசுல இருக்க போராட்டத்தையும் தீர்த்து வைக்க பார்க்கணும். அதை எப்படி மாற்றுவது? அது உண்மையான போராட்டமா இருந்து அவங்களால முடியாட்டி they must go for help. அவங்க ஹெல்ப்புக்கு போய் அந்த மாதிரி அதை தீர்த்து வைக்கணும். மனசுல போராட்டத்தை வச்சுக்கிட்டு we cannot give solutions to the others. மற்றவங்களுடைய போராட்டத்துக்கு நம்மளால சொல்யூஷன்ஸ் கொடுக்க, கவுன்சிலிங்ல நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கல, ஆனா வீட்டில் சில பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு அடைய செய்யணும், கொடுக்கணும், நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். இதுல ஒரு சென்டென்ஸ் விட்டு போயிருக்குதுன்னு நினைக்கிறாங்க, நான் சொல்லும் போது நீங்க எடுத்துக்கணும். இளம் வயதினர் பெற்றோரை விட பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதுடன், நல்லா இருப்பாங்களா இல்லையா? இளம் வயதினர் பெற்றோரை விட நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க இளந்தாரிகள். நம்ம ஓன் அவுட் வேலை பார்த்து பல பிரச்சனைகளை சந்திச்சு அந்த மாதிரி இருப்பாங்க. அதோட அவங்களுக்கு பலமும்
ஆக்கமும் ஊக்கமும் இருக்கும். அதாவது அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருப்பதோட பலமும் ஆக்கமும் ஊக்கமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படணும். அப்படிதானா? அது பார்க்க நல்லா இருக்கு, என் பையன் என் பொண்ணு. சில பேர் பிள்ளைகளை முன்னாடி விட்டு பின்னாடி இருந்து அட்மையர் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி குட். பேரண்டல் லவ் அண்ட் கன்சர்ன். அப்போ அவங்க அப்படி இருப்பாங்க. பெற்றோர் இவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதுடன் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவது, தகவல் பரிமாறிக்கொள்வது, பொருளாதார தேவைகளை கவனித்துக் கொள்வது, இதெல்லாம் இவங்க செய்வாங்க. அதாவது பெற்றோர் முன்மாதிரியா இருக்கணும். முதல்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவங்களே பொய் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கு இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்க, பொய் சொல்லாத அப்படின்னு. அப்புறம் யாராவது அப்பா தேடி வந்தா இல்லைன்னு சொல்லு. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் மனசுல. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, முன்மாதிரியாக இருப்பதுடன் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும். என்கரேஜ் தேம். ஃபெயிலா போனா அவங்க என்னமோ கிரிமினல் மாதிரி நம்ம நடத்தக்கூடாது. ஒரு குடிநோயாளியினுடைய மகன் 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ படிக்கிறான் போன வாரம். அப்போ அவனை நான் முன்னே பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். என்கிட்ட பேசணும்னு நினச்சா அவனுக்கு டைம் இல்லை. மெதுவா என்கிட்ட சொல்கிறான், நான் எல்லா பாடத்துலையும் தோற்று போயிட்டேன் அப்படின்னு. எல்லா பாடத்துலையும் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னான். நான் உடனே சொன்னேன், பரவாயில்ல, அதனால நீ கெட்டவன் கிடையாது. அவனுடைய கண்ணில் இருந்த பிரகாசத்தை நான் தான் அனுபவிச்சேன். என்ன என்னைய நம்பி மெதுவா சொல்றான், எல்லா பாடத்துலையும் தோத்து போயிட்டேன். சரி அப்படியாடா, என்னடா படிக்கவே மாட்டியாடா அப்படின்னு நான் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஐ டிடன்ட் வாண்ட் ஹிம். வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போக முடியும் பிள்ளைங்க. ஏற்கனவே வீட்டில் வசப்பாட்டு, நம்மளும் சேர்ந்து சொன்னா அதுக்கு என்ன செய்யும்? நான் சொன்னேன், பரவாயில்லடா, ஃபெயில் ஆனதுனால நீ ஒன்றும் கெட்டவன் கிடையாது, உன்னால் முடியும், நம்ம பார்ப்போம் நாளைக்கு, உன்னால் முடியும்டா அப்படின்னு நான் சொல்லி விட்றேன். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நம்ம வீட்டு குடும்ப சூழ்நிலையில் நம்ம பிள்ளைங்களை ஊக்குவிக்கணும், ஊக்கப்படுத்தணும், கம்பேர் பண்ணக்கூடாது. இதுதான் நமக்கு நடக்கிறது. எல்லா குடும்பங்களையும் அறிந்து அறியாமலோ என்ன சொல்லுவாங்க, இவன் நல்லா படிப்பான், அவன் படிக்கவே மாட்டான் அப்படிம்பாங்க. அப்புறம் இவனை பெரிய ஆளாக்கணும், அவனுக்கு ஏதாவது ஒரு கடை வச்சு அப்படி கொடுக்கணும். இப்படியெல்லாம் சின்ன வயசுலேயே சொல்லும்போது கம்பேரிசன்ஸ், அந்த கம்பேரிசன்ஸ் அவங்களுக்கு பொறாமையை உண்டு பண்ணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள பொறாமையை கூட உண்டு பண்ணும். எப்பவுமே அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க, முடிகிறத செய்ய வைக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஊக்கப்படுத்தணும். தகவல் பரிமாறிக்கொள்வது, நமக்கு தெரிஞ்ச காரியங்களை பெற்ற இது உற்றாரை பற்றி உறவினரை பற்றி தகவல், இப்படி இருக்குது, அங்கே குழந்தை பிறந்திருக்குது, இந்த மேம் இப்போ வருவாங்க அப்போ வருவாங்க, இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சொல்லி வைக்கணும். அதே மாதிரி நாட்டு நடப்பை கூட நம்ம அவங்களோட பரிமாறிக்கலாம். பொருளாதார தேவைகளை கவனித்துக் கொள்வார். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கவனித்து கொள்ளணும். என்கிட்ட ஒரு ஆள் ஷேர் பண்ணாரு, என் பையன் 7 வயசு தான், ஆனால் உங்களை பார்த்து உங்களை வரேன்னா அவனே வரைஞ்சிரும், படிக்கலை, தானா அவனுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அப்பா எனக்கு பென்சில் வாங்கி தாங்கப்பா, எனக்கு ஒரு டிராயிங் நோட்டு வாங்கி தாங்கப்பான்னு படா அப்படின்னு விரட்டி விட்டுருவாரு. ஏன்னா இவருக்கு குடிக்கிறதுக்கு தான் டைம் இருக்குது, அதை பற்றி தான் நினைக்கிறது. அப்புறம் நேற்று கண்ணீரோட சொல்கிறாரு, ஒரு சின்ன பேப்பர் கிடந்தா அதில் எதையாவது கிறுக்கிக்கிட்டே இருப்பான், அதை பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக இருக்கும். சில வேளைக்கு நம்ம குடிநோயாளி, அது வேற, வேலை பளு, நமக்குள்ள ப்ரெஷர் ஆஃப் திங்ஸு. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு போதுமான அளவு டைம் கொடுத்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, எதையெல்லாம் நம்ம அவங்க டெவலப் பண்ண வைக்கலாம், அந்த மாதிரி சிந்தனை நமக்கு தேவை. அதுதான் அந்த வளர்ச்சி, வளர வைக்கிறது. அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறமே அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்களா செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி. அப்போ அவங்களுடைய தேவைகளை கவனித்துக்கொள்ளுது. எத்தனை பேர் வீட்டில் நோட் புக் வாங்காமல் டீச்சர் வழியில் விடுவாங்க, பென்சில் இருக்காது, அந்த மாதிரியும் இருக்குது நம்ம சமூகத்தில்.
அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியணும். நம்ம ஏதாவது முடிஞ்சதை செய்யணும். முன்முதிர் காலகட்டத்தில் பாலின் பாட் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலியான கூடு, எம்டி நெஸ்ட் என்ற நிலையை உணர்வர். அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல இத்தனை பிள்ளைங்க இருந்துச்சு, கலக்கலன்னு அப்படி இப்படி இருந்ததெல்லாம் வந்து எல்லா பறவைகளுக்கும் சிறகு முளைத்து பறந்து விடும். பிள்ளைங்க படிப்புக்காக வேற ஊருக்கு போகலாம், வேற கண்ட்ரிக்கு போகலாம், வேலையினால வேற எங்கேயாவது இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி தனி குடித்தனம் போயிடுவாங்க. இந்த மாதிரி நிலையெல்லாம் வரும்போது அந்த கூடு வந்து எம்டியா இருக்கும். அப்படிதானே? அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க. சில வீடுகளில் ஒருத்தர் மாத்திரம் இருப்பாங்க, அம்மா மாத்திரம் அந்த கூட்டில் இருப்பாங்க, அப்பா மாத்திரம் அந்த கூட்டில் இருப்பாங்க. இந்த ஒரு அனுபவமும் போக போக நமக்கு வரலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து தயாரிப்பு நிலையில நம்மளை வச்சுக்கிறோம். அந்த காலி கூட்டில் எப்படி நம்ம வாழ போறோம்? அதுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இல்லை மற்றவங்களோட போய் சேர்ந்து வேற ஆக்டிவிட்டிஸ் அது இதுல ஈடுபட்டு நம்ம நல்லா இருக்க முடியும். திருமணத்தில் விரிசல் பெரும் ஆபத்திலும் தோல்வியிலும் முடியும். டிசாஸ்ட்ரஸ். திருமணத்துல விரிசல், 2 பேரும் சேர்ந்து இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் நான் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. நான் தான் பெருசு, நீ தான் பெருசு அப்படின்னு. சில பேர் பொம்பளை பிள்ளைங்களும் நான் சம்பாதிக்கிறேன், இப்போ எனக்கு என்ன, அவன் இல்லாட்டி. அதே மாதிரி பையங்கள் அப்படிதான், இவ இல்லாட்டி வேற ஒருத்தி. இந்த மாதிரி ரொம்ப இப்ப வந்து காமனா ஆகுது. அதனால தொடக்கத்துல இருந்தே திருமண வாழ்வுல விரிசல் வராம பார்த்துக்கிறோம், நம்மளால முடிஞ்ச மட்டும். அப்ப அந்த விரிசல் வந்து பெருசான தோல்வியில முடியும். குடும்பத்தில் அடிக்கடி நடக்கும் சீற்றம் நிறைந்த சண்டை, சச்சரவுகள், பலாத்காரங்கள், மனமுறிவு, மரணம் இவைகள் விவரிக்க முடியாத தொல்லைகளை தரும் நிம்மதியை குலைய செய்யும். எல்லாமே தெரிஞ்சதுதான். அடிக்கடி சண்டை. எதுக்கு சண்டை? ஒரு சின்னதுக்கு சண்டை வரும். அது வந்து பெரிய உலக மகா யுத்தமா சில வேளைக்கு மாறும். நீ பெருசா நான் பெருசா, நான் கத்த நீ கத்த, அந்த மாதிரி. அடுத்த வீடு எத்த வீடு அந்த ஸ்ட்ரீட் பூரா தெரியும் சண்டை போடுறாங்கன்னு. அதுல உள்ள பிள்ளைங்க என்ன செய்யும்? பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பையன் சொன்னா, எங்க அம்மா அப்பா போடுற சண்டையினால நாங்க வெளியில போகும்போது இப்படி போவோம், இப்படி போவோம், குனிஞ்சுக்கிட்டு. எல்லாரும் பார்ப்பாங்க, எங்களுக்கு வெக்கமா இருக்கும், குனிஞ்சுக்கிட்டு போவோம். இந்த மாதிரி குடும்பங்கள்ல நடக்குது சண்டை சச்சரவு. சீற்றம் நிறைந்த, அதாவது ஒரு கோபத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு ஆள் பயங்கரமா கத்தும் போது கொஞ்சம் ஒரு ஆள் பணிந்து போகணும். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு சீரான நிலையில இருக்கும்போது அதை பிரச்சனையை பத்தி பேசலாம். ஆனா இந்த மாதிரி சச்சரவுகள்னால பலாத்காரங்கள், அடி புட்டி, அருவாள் எடுத்து வெட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்ப பிள்ளைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மனமுறிவு, கடைசியில டிவோர்ஸ். ஒரு சாதாரணமா குடும்பத்துல நல்லா இருக்கும்போது யாருடையாவது ஒரு மரணம், திடீர் மரணமா இருந்தா தாங்க முடியாத ஒரு துன்பத்தை அனுபவிப்பாங்க, கஷ்டத்தை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம நம்ம குடும்பத்துல பார்த்துக்கிறோம். மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு உதவியா இருக்கலாம். இப்போ சண்டை போடுறாங்க, நமக்கு என்ன, அதுக்கு சண்டை போடட்டும்னு இருக்கக்கூடாது. நமக்கு சமூக உணர்வு இருந்தா, பிறரை பத்தி அக்கறை இருந்தா நம்மளும் போய் அது என்ன ஏதுன்னு கேட்கலாம். சரி, அடுத்தது வந்து வேலை ஓய்வு நேரத்தை இணைத்தல். இன்டகிரேட்டிங் ஒர்க் அண்ட் லெஷர். வேலையும் நமக்கு தேவை, அதே நேரத்தில் ஓய்வு நேரமும் நமக்கு தேவை. இப்போ ஸ்பெஷலி பிள்ளைங்களாம் வளர்ந்து படித்து முடித்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவங்களே சொந்த காலில் நிற்கிறாங்கன்னா, அப்போ வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிருவோம். வீட்டை விட்டு போன பிறகு முன்முதிர் வயதினர் வேலை, குடும்பம், ஓய்வு இவைகளை திட்டமிடுவது முக்கியம். இப்போ பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குன்னா அங்கே போய் பார்ப்போம், இல்லை அவங்க வர்றாங்க, அந்த மாதிரி இருக்கலாம், அந்த குடும்பத்தில் உள்ளது.
வேலையும் வந்து நமக்கு ஏத்தாப்புல செஞ்சுட்டு ஓய்வு நேரங்களை திட்டமிடுறது அவசியம். இப்போ ஏன் நமக்கு அந்த ஓய்வு நேரத்தை நல்லா திட்டமிட்டு சந்தோஷமா கழிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை அனுபவங்கள், மனக்கவலை, உடல் சோர்வு இவைகளை போக்கும் செயல்பாடுகள் மனதை உற்சாகப்படுத்தும். There should be some diversions. வேற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அனுபவிச்ச சில காரியங்கள், மனசுல உள்ள கவலை, உடல்லையும் சோர்வு இதெல்லாம் போக்குறதுக்கு சில செயல்பாடுகள் உற்சாகப்படுத்தும். அன்பையும் பலப்படுத்தும். போனில் நண்பர்களுடன் பேசுதல். போனில்னு போட்டிருக்கு. போன்ல வந்து நண்பர்களோட பேசுறதுக்கு போதுமான டைம் கிடைக்கும். அப்பதான் நண்பர்களை தேடுறது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆல் த மோர் நம்ம வந்து நண்பர்களை தேடுவோம். அப்போ போன்ல பேசுறது, நண்பர்களை போய் சந்திக்கிறது, வீட்டுக்காரரோட நண்பர் இல்லை அந்த அம்மாவோட நண்பர்கள் இங்கே போய் அங்கே போயிடுறது, கல்யாண காட்சிக்கு போகிறது. அப்புறம் உள்நாட்டிலும் வெளிநாட்டுக்கும் சுற்றுலா செல்லுதல். இப்போல நிறைய பேர் போகிறாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றுலா. ஏன்னா காசு சேர்த்து வச்சுருக்காங்க, அப்படிதானே? எல்லா பொறுப்பும் முடிஞ்சிருச்சு. அதனால் யூரோப்பியன் டூர், ஹோலி லேண்ட் டூர், காசி, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது. உள்நாட்டிலே போகிறது, வெளியிலையும் போகிறாங்க. அதெல்லாம் செய்யணும். அப்போ அது வந்து ரெண்டு பேரும் ஒன்றா போய் ரிலாக்ஸ் பண்ணுறது, அந்த சந்தோஷத்தை, அந்த உடனிருப்பு, ஒவ்வொருத்தருக்கும் அந்த நேரம் வந்து உடனிருப்புக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கவனிச்சுக்கிறது, பல இடங்களை பார்க்கறது, மற்றவங்களோட பேசுறது, இதெல்லாம் வந்து மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மாற்றம் எப்போதுமே நல்லது. அதனால தான் இப்போ நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, சில பேர்லாம் வாரத்துக்கு ஒருக்கா ஹோட்டலுக்கு போவாங்க ஃபேமிலியை கூட்டிட்டு. எதுக்கு? எப்போ பார்த்தா நீ சமையல் பண்ணிட்டு இருக்க, ஒரு மாற்றம். சரிகோ. சம்டைம்ஸ் இந்த ஏதாவது ஒரு இடத்துக்கு பிக்னிக் ஸ்பாட்டு போகிறது, ஃபேமிலியாக சேர்ந்து போகிறது, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் அனுபவித்த போராட்டங்களுக்கு பிறகு விட்டு கொடுத்தலை கற்றுக்கொள்கின்றனர். பிள்ளைகளோட நிறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும், டீனேஜர்ஸ், அதுக்கப்புறம் வளர்ந்த பிள்ளைங்க எல்லாம். அதனால அந்த போராட்டத்தில், அந்த வளர்ச்சியில் பேரண்ட்ஸ் வந்து விட்டு கொடுக்க, லெட் கோ, சரி போட்டும் அப்படி, அந்த மாதிரி ஒரு இதை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு அது தெரியுது, அது பழக்கப்பட்டு போகுது. விட்டு கொடுக்கறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளோடையும் விட்டு கொடுத்து பழகினதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பிள்ளைகள் தன் சொந்த காலில் நிற்கின்ற வளர்ந்து விட்டவர்கள் தனி ஆட்கள், சுதந்திரம் உள்ளவர்கள் என கொள்ளணும். அதாவது பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் தான், பெற்று வளர்த்து அதுக்கு வந்து டீனேஜ் தாண்டி 20, 25, 30 அந்த வயசுல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து வளர்ந்து விட்டவர்கள், வயதுக்கு வந்து விட்டவர்கள், அவங்க தனி ஆட்கள், இண்டிவிஜுவல்ஸ். அவங்களுக்கு சுதந்திரம் உண்டு. இப்போ நம்ம தான் கல்யாணம் பண்ணி ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்த்து எல்லாம் வீட்டுக்கு வருவோம். ஆஃபீஸில் எத்தனையோ பேரோட இன்டராக்ஷன் இருக்கும், எத்தனையோ பேரை மேனேஜ் பண்ணுவாங்க, எல்லாம் உண்டு. வீட்டுக்கு வந்த உடனே சின்ன பையனை நடத்துகிற மாதிரி நடத்துறது, அப்பா சொல்கிறதான் கேட்கணும், அம்மா சொல்கிறதான் கேட்கணும், இல்லை ஒய்ஃபு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம அவங்களுக்குள்ள மதிப்பு மரியாதையோடு நடத்தணும். தே ஆர் இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கும் சுதந்திரம் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வயதிற்கு வந்த பிள்ளைகளும் பெற்றோரும் சமூகத்தில் சமமானவர்கள். சமூகத்தில் வந்து அவர்கள் சமமானவர்கள்னா, இப்போ அவனும் சமூகத்தில் ஒரு ஆள், அப்பாவும் சமூகத்தில் ஒரு ஆள், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை அங்கே கிடைக்குது. அதனால சமமானவர்கள். முன்முதிர் பெற்றோர் ஒருவர் மீது ஒருவர் கவனத்தை திருப்பி கவனித்துக் கொள்கிறார்கள். உண்மையாவே அந்த பாசம் நேசம் இருந்துச்சுன்னா ஒருத்தரை வந்து அவங்க நல்லா கவனித்துக் கொள்றாங்க. குழந்தைகளை கவனிக்க பெற்றோர் உதவி தேவைப்பட்டால், உணர்வு ரீதியாக ஆதரவு, அதாவது இமோஷனல் சப்போர்ட் தேவைப்பட்டால் உதவ தயாராக இருக்கிறார்கள். இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், பிள்ளைங்களை பெற்றோரே வளர்க்குறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்குறாங்க, ஏன்னா அவங்களால முடியும் அப்படின்னு நினச்சி. நிறைய பேர் இப்போ வந்து வெளிநாட்டில் உள்ள தன்னுடைய பொண்ணுக்கு பிரசவம் பார்க்குறதுக்கு லீவ் எடுத்துகிட்டு போகிறாங்க பெற்றோர், இப்படிதானா?
அந்த மாதிரி சப்போர்ட்டும் கிடைக்குது. அவங்களுக்கும் சந்தோஷம், இந்த பிள்ளைக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி அவங்க இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. வேற ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இப்படி இருக்கு அப்படி இருக்குது, இதுலையோ மாட்டிக்கிட்டான், இல்லை கடன் இருக்குது, அப்படிலாம் இருக்கும்போது பெற்றோர் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். பொருளாதார ரீதி மாத்திரம் கிடையாது, உணர்வு ரீதியா பரவாயில்ல கவலைப்படாத நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லணும். யாரையும் தனியா அப்படி ரெக்க முளைச்சிருச்சு நீ ஓடி போயிட்ட இனி என்ன அப்படின்னு விடக்கூடாது. அது நம்ம கடமை. அது சந்தோஷமா இருப்பாங்க. இது வந்து குடும்பத்தை பத்தி. இது வந்து கொஞ்சம் தான் குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நேரம் இல்லை. அடுத்தது வந்து வாழ்வில் சமயமும் அர்த்தமும், ரிலிஜன் அண்ட் மீனிங் இன் லைஃப். முன்முதிர் பருவத்தினர் சமயப்பற்று உள்ளவர்களாகவும் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஓரளவுக்கு எல்லா விதமான அனுபவங்கள் வந்து அவங்களுக்கு கடவுளை தேட வைக்குது. நிறைய பேர் கோயில் குளத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் யோகா செய்யறது, மெடிடேஷன் செய்யறது, இதனுடைய அருமை அதனுடைய வேல்யூவை உணர்ந்து நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் செய்கிறாங்க. சமயப்பற்று உள்ளவர்களாகும். எந்த சமயம்னாலும் சரி அதில் ஒரு பற்று, அதில் உள்ள சில காரியங்களை நம்மளும் செய்யணும் அப்படின்னு. ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆன்மீக ஈடுபாடுங்கிறது சும்மா கோயில் குளத்துக்கு போகிறது, இந்த திருவிழாவை கொண்டாடுறது அது மாத்திரம் இல்லை. அதாவது ஒரு உனக்கும் உன் கடவுளுக்கும் இடையில் உள்ள ஒரு உறவு, அதுதான் ஆன்மீகம். அந்த உறவை அவங்க தேடுறாங்க. அதுல வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பதற்கும் சவால்களை சமாளிப்பதற்கும் இறைவனில் பற்றுதல், தன்னம்பிக்கை, மதிப்பீடுகள், லட்சியம் இவைகளிலிருந்து சக்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். அது வாழ்க்கையில ஒரு அர்த்தம் வேணும். நான் எதை நோக்கி பயணிக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், எதை விட்டுட்டு போறேன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது. அந்த மாதிரி வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பதற்கும் சவால்களை சமாளிப்பதற்கும் இறைவனில் பற்றுதல். ஆண்டவன் இருக்கான், நம்மளை பார்த்துக்கிறோம், அதோட நிறுத்திடக்கூடாது, நம்ம செய்யறதையும் செய்யணும். தன்னம்பிக்கை, என்னால் முடியும், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அந்த மாதிரி மதிப்பீடுகள், தனக்குன்னு சில மதிப்பீடுகள் இருக்கு. லட்சியம், இதுல இருந்து தான் அவங்க சக்தியை பெற்றுக்கொள்கிறார்கள் வாழ்வதற்கு. அன்பு செய்தவர்களின் மரணம், இழப்பு இவற்றிற்கு அர்த்தம் காண்கிறார்கள். பிறப்புன்னு இருந்தா மரணம்னு ஒன்று இருக்கும். அப்போ இழப்புல வந்து அதுலேயும் ஒரு அர்த்தத்தை கண்டுகொள்கிறோம். ஏன்னா அந்த ஆன்மீகம் அவங்களுக்கு உதவியா இருக்கு. இப்போ விக்டர் பிராங்கல் என்ற மனோதத்துவ அறிஞர் 3 முக்கிய பண்புகளை குறிப்பிடுகிறார். விக்டர் பிராங்கலை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல அவர் இருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவர். ஆனா அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் லோகோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அது என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவர் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு இழுத்துட்டு போகும்போது, அவர் ஒரு டாக்டர் சைக்காலஜிஸ்ட், இந்த புக்கினுடைய இந்த பிரதி என்ன சொல்றது, மேனுஸ்கிரிப்ட் சொல்றாங்கல்ல, மேனுஸ்கிரிப்ட் கையால எழுதின பிரதியை வச்சிருக்காரு ரெடியா. ஆனா அது எப்படியாவது உலகத்துக்கு கொடுக்கணும் பாருங்க. நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, அவர் உலகத்துக்கு அவருக்கு தெரிஞ்சதை அர்த்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அதை எப்படியாவது பப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஆனால் அங்கே போய் அதெல்லாம் எரிச்சு போட்டாங்க. அவர் ஒய்ஃப் வாஸ் கில்டு, அம்மா, அப்படி உங்களுக்கு தெரியும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் என்னெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் வெளியில் வந்து அதே புக்கை திருப்பி எழுதி நமக்கு கொடுத்துருக்காரு. அதான் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். ரொம்ப நல்ல புக்கு, சின்ன புக்கு தான், ஆனால் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியான ஒரு புக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகம் 3 முக்கிய பண்புகள் நமக்கு தேவையானது வந்து ஆன்மீகம், சுதந்திரம், பொறுப்புணர்வு. இந்த 3 இருந்தா போதும். ஆன்மீகம், சுதந்திரம், நமக்கு மனசுக்குள்ள சுதந்திரம் இருக்குது. ஆல் த prison walls don't make a prison, அப்படிதானா? இதுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சாலும் நம்மளுடைய சுதந்திரம், உள்ளத்துல உள்ள சுதந்திரம் இருக்கதான் செய்யும். உடலுக்கு வேணா கட்டுப்பாடு இருக்கலாம். சுதந்திரம், பொறுப்பு உணர்வு, எனக்கும் நான் பொறுப்பு,
பிறருக்கும் நான் பொறுப்பு. அந்த பொறுப்பு உணர்வு நம்ம சமூகத்துக்கும் எப்பவும் இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்வி. எதற்கு இருக்கிறோம்? வாழ்விலிருந்து எதை எதிர்பார்க்கிறோம்? நம் வாழ்வின் அர்த்தம் என்ன? இந்த கேள்விகளை நம்ம தனக்குத்தானே அப்பப்ப கேட்டுக்கிட்டா நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும், ஒளியும் கிடைக்கும். அதாவது நான் எதுக்கு இருக்கிறேன்? வாழ்விலிருந்து எதை எதிர்பார்க்கிறோம்? நம் வாழ்வின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பத்தி அவரு சொல்லியிருக்காரு. கடைசியா, நான் வாழும் ஒவ்வொரு நிகழ்கால நொடியும் அனுபவித்து சந்தோஷமாக வாழலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்க அந்த நிகழ்காலம் நம்ம கையில இருக்கிறது அந்த பர்டிகுலர் டே தான். ஒவ்வொரு நிகழ்கால நொடியையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழலாம். இப்பொழுது வாழாவிட்டால் எப்பொழுது வாழப்போகிறேன் என்று அடிக்கடி கேட்டுக்கொள்வோம். இப்ப வாழாட்டி எப்ப? இப்பதான் நம்ம கையில இருக்குது இந்த மினிட், அதை கேட்டுக்கொள்ளணும். அப்புறம் அழகான ஒரு வாழ்வு தற்செயலாக உருவாகுவது இல்லை. தற்செயலா உருவாகுவது இல்லை. அன்பு, சிரிப்பு, தியாகம், பொறுமை, அருள், மன்னிப்பு இவைகளால் தினம் தினம் கட்டி எழுப்பப்படுகிறது. இது எழுதிக்கிறவங்க. A beautiful life does not just happen. It's built daily with love, laughter, sacrifice, patience, grace and forgiveness. இப்போ நம்ம அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நம்ம கையில். தேங்க்யூ.